ரைட். உயிரியல். இந்த பிரபஞ்சம்னா அதோட எதுவும் பெருசு கிடையாது. நீ இங்கிலீஷ் மீடியம் வீடியோ இருக்கும், அதை பார்த்துக்கணும். 2 தான் இருக்குது. என்னென்ன? ஆற்றல். தமிழ்லேயே சொல்லுங்கள். ஆற்றலும் பருப்பொருளும், வேறு எதுவுமே கிடையாது. சார் நாம சார் இது 2 சேர்ந்தது தான் நாம. பருப்பொருள். ஆற்றல்னா என்னது? ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். பருப்பொருள்னாக்கா எது ஒன்றுக்கு நிறையும் கன அளவும் இருக்கோ. ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணாதவங்க ஈவினிங்கில் அட்டன் பண்ணிடுங்க. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாரத்துக்கு அர்த்தம் பார்த்துருப்போம். அதில் அதானது பருப்பொருள். சரியா? ஆற்றல் ஒரு வேலையை செய்கிறதுக்கான திறன். வேலைன்னா என்ன? ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்தால் அதுக்கு பேர் என்னது? வேலை. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் அது அடிக்கடி பார்த்தாச்சு, அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. சரியா? ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணாதவங்க ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கணும். சரி, இந்த பருப்பொருள்களே அதை 2ஆக பிரிக்கிறாங்க. உயிர் உள்ளது, உயிரற்றது அப்படின்னு. ஃபுல்லாக தமிழ் தான். ஆனால் இங்கிலீஷ்லாம் அவங்களுக்கு இங்கிலீஷில் அதில் எடுத்தாச்சு, அதனால் பிரச்சனை இல்லை. டைம் வச்சு உயிரற்றதுலேருந்து ஃபார்ம் ஆனால் தான் உயிர் உள்ள பருப்பொருள். உயிரற்ற பருப்பொருள் ஏதாவது சொல்லுங்கள். உயிரற்ற பருப்பொருளில் சின்ன பருப்பொருள் எது? அணு. அதாவது வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மிக சிறிய பருப்பொருள். அது இல்லாமல் என்ன இருக்குது? அவங்களுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்ன இருக்கும்? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம். சரியா? ரைட். இவங்களாம் சேர்ந்தது தான் அணு. இந்த அணுக்கள்லாம் சேர்ந்து என்னவா மாறும்? மூலக்கூறாக மாறும். சரியா? நிறையா மூலக்கூறு சேர்ந்தது தான் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள். செல் நுண்ணுறுப்புகள். உயிர் உள்ளது இருக்கு இல்லையா? உயிர் உள்ளதில் சின்ன பருப்பொருள் எது சார்னா செல்லு. உயிர் உள்ளதில் செல் நுண்ணுறுப்பு உருவாகும். நிறைய செல் நுண்ணுறுப்பு சேர்ந்தது தான் என்னது? செல்லு. நிறையா செல்கள் சேர்ந்தது வந்து திசுக்கள். திசுன்னு சொல்லுவாங்க. நிறையா திசுக்கள் சேர்ந்தது வந்து என்னது? மனித உடலா? உறுப்பு. நிறைய உறுப்பு சேர்ந்து ஒரே ஃபங்க்ஷனை செய்வாங்க, அது வந்து உறுப்பு மண்டலம். இப்போ ரத்த ஓட்ட மண்டலம்னு சொல்லுவாங்க. ரத்த ஓட்ட மண்டலத்தில் யார் யார் இருப்பாங்க? இதயம், ரத்தம். சரியா? அப்புறம் அந்த இது என்னது? இரத்த குழாய்கள். இதெல்லாம் ரத்த ஓட்ட மண்டலத்தில் வரக்கூடியவங்க. அப்புறம் நுரையீரல், கழிவு நீக்க மண்டலத்தை கூட வச்சுக்கலாம். ரைட். இவங்கெல்லாம் வந்து ரத்த ஓட்ட மண்டலத்தில் வருவாங்க. அதில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்ட மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு எது சார்னா இதயம் ஒரு உறுப்பு. சரியா? இரத்த குழாய்கள் உறுப்பு, ரத்தம் உறுப்பு. சரியா? நிறையா உறுப்பு சேர்ந்து உருவானது தான் உறுப்பு மண்டலம். நிறையா உறுப்பு மண்டலம் சேர்ந்ததான் இது பல செல் உயிரியான நம்ம உடம்பு. ஆர்கானிசம்பாங்க. ஆர்கானிசம் தமிழ் வார்த்தை எனக்கு தெரில. நிறையா உறுப்பு மண்டலம் சேர்ந்தது. அப்போ அணு தான் மூலக்கூறாக மாறும். மூலக்கூறு தான் செல்லாக மாறிச்சு. இப்போ நம்ம உடம்பு எதால் ஆனது? செல்களால் ஆனது. நான் கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் செல்லுக்கு தான் போகும். இதுதான் உயிர். கோடிக்கணக்கான செல்லு சேர்ந்தது தான் நம்மளோட உடம்பு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் இங்கே தான் போகும். இவங்க தான் அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்திக்குவாங்க. எதுக்கு சார் சாப்பாடுக்கு பயன்படுது? பொருட்களை ஆக்கவளிக்கவும் முடியாது. ஒரு வகையான பொருள் தான் என்ன ஆகும்? இன்னொரு வகையான பொருளாக மாறும். இந்த ஒவ்வொரு செகண்டும் நம்மளோட செல் இருக்குல்ல, உடலில் இருக்கக்கூடிய அம்மா கருவில் ஒரே ஒரு செல்லாக ஃபார்ம் ஆகிருக்கும். அது பல செல்லாக பிரிஞ்சு 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 என்னாச்சு? கோடிக்கணக்கான செல்லு சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. அந்த பொருண்மை அழியா விதி இருக்கு இல்லையா? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்.
அந்த விதிப்படி பார்த்தோம்னாக்கா அப்போ ஒரு செல் இன்னொரு செல்லாக ஃபார்ம் ஆகணும் உடஞ்சி, அதே மாதிரி இன்னும் 2 செல்லு ஃபார்ம் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். அதேமாரி 2 செல்லாக ஃபார்ம் ஆகணும்ல, அங்கே வேலை நடக்கணும்ல, வேலை செய்கிறதுக்கு என்ன வேணும்? ஆற்றல் வேணும். இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் நமக்கு? இந்த செகண்ட் நம்ம உடம்புலேருந்து நான் செல்லு உடஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம உடம்புல செல்லு என்ன ஆகுது? ஒரு செல்லு 2ஆக பிரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்துக்கும் என்ன வேணும்? பொருள் வேணும்ல. அந்த பொருள் எப்படி கிடைக்கும் நமக்கு? உணவு மூலிமா, நம்ம சாப்பிட்ற உணவு மூலிமா. இப்போ ஒழுங்காக சாப்பிட்ணும். இந்த வீம்பு பிடிச்சிக்கிட்டு நம்ம மூளை செய்கிற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு கேட்காது. வேறு தான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு பசிக்கிறப்ப சாப்பிட்றணும். அதுக்கு நேரம்லாம் கிடையாது. வந்து காலையில் நல்லா சாப்பிட்ணும். யார் சாப்பிடல காலையில்? சாப்பிட்டீங்களா? வெரி குட். எல்லோரும் சாப்பிட்டீங்க இல்லையா? ஏன் சாப்பிட்டீங்க? சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு சாப்பாடு. இயற்கை நம்ம கொடுத்துருக்குற வேலையே அதுதான். அந்த வேறு தான் மண்ணாங்கட்டி அதெல்லாம் சும்மா பசிச்சா சாப்பிட்றணும். அதுக்கு உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க. எப்படி உடம்புக்கு ரெஸ்ட்டு வேணும்னா அதுவே சாப்பாடு ஏற்றுக்காது, வாயில் எச்சில் ஊறாது. சரியா? ஆமாம். சரி, அப்போ ஒழுங்காக சாப்பிட்ணும். சரி, அதுதான் உணவு. அந்த உணவில் என்னென்னலாம் சார் இருக்கும் அப்படின்னா, சாப்பாட்டில் என்னென்னலாம் இருக்கும்? கார்போஹைட்ரேட், அப்புறம் கொழுப்பு, இதான் ஸ்டார்ச்சின்னு கூட சொல்லலாம் கார்போஹைட்ரேட்டை. அதுக்கப்புறம் புரதம், தாது உப்புக்கள், விட்டமின்கள், அப்புறம் நீர். அதுதான் தாது உப்புகளில் வந்துடுது. புரோட்டீன்னா புரதம். தமிழ் மீடியம் தானே நீங்கள்? தமிழில் தான் எழுதியிருக்கு புரதம். இரும்பு, கால்சியம் எல்லாமே தாது உப்புகளில் வந்துடும், மினரல்ஸில். சரியா? ஆமாம். அடுத்தது நீர், அப்புறம் நார்ச்சத்து. இவங்களாம் தான் உணவு. இவங்க என்ன வேலையை செய்வாங்க? இந்த கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும் நமக்கு ஆற்றலை கொடுப்பாங்க. ஆற்றல்னால் எது? உடம்பு தொட்டு பாருங்கள், ஹீட்டாக இருக்கா? நம்ம உடம்போட ஆவரேஜ் பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு? 37, 36.9 அல்லது 37 டிகிரி செல்சியஸ். அவ்வளோ இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ வரைக்கும் நம்ம உடம்புல உள்ள செல்லுகள்லாம் இந்த ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதாவது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுப்பு எரியுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது, தண்ணி கொதிக்குது 100 டிகிரி செல்சியஸ். ஆஃப் பண்ணிடுறீங்க, என்ன ஆகும்? அதோட அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, என்ன ஆகும்? 100ங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிரும்? சில்லுன்னு ஆயிரும். அப்போ அது ஹீட்டு கிடச்சிக்கிட்டு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த 100 டிகிரி மெயின்டைன் ஆகும், இல்லைன்னா கூலாயிரும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பும். உள்ளுக்குள்ளே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போது மைட்டோகாண்ட்ரியாவில் கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு உடஞ்சி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால தான் அது அப்படியே மெயின்டைன் ஆகுது. எப்போ நம்ம உடம்பால் அந்த கார்போஹைட்ரேட்டை உடைக்க முடியல, என்ன ஆயிரும்? ஹீட்டு நம்ம உடம்புல இல்லை, அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சின்னு அர்த்தம், செத்து போயிட்டோன்னு அர்த்தம். அதனால தான் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிரும்? பாடி ஜில்லுன்னு ஆயிரும். தொட்டு பார்க்குறாங்களா? செத்து போயாச்சுன்னா அதான். அதை கொடுக்குறவங்க யார்? இந்த கார்போஹைட்ரேட்டு கொழுப்பும் தான். அது எப்படி நடக்குது என்னன்னு பார்ப்போம். அடுத்து புரதம். ஒரு செல்லு ஃபார்ம் ஆகும்னா புரதம் ரொம்ப முக்கியம். சரியா? தாது உப்புகள், அந்த எலும்பு மற்றும் இந்த வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. உடம்புல அது நடக்கணும், ப்ராசஸ் நடக்கிறதுல ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுது. அது எல்லாத்துக்கும் தாது உப்புகள் ரொம்ப முக்கியம். அடுத்து விட்டமின்கள், அதேமாரி வளர்சிதை மாற்றத்துக்கு இவங்க ரொம்ப முக்கியம். கேட்பாங்க கொஸ்டின், ஒவ்வொன்றும் கேள்வி. அடுத்து தண்ணி. இது எல்லா வேலையும் நடக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறது வர்றது எல்லாமே யார்? இவர் தான் முக்கியமான ஆள், தண்ணி. அப்புறம் நார்ச்சத்து. தேவையில்லாத கழிவெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வெளியில் தள்ளி விடும். அதாவது இந்த உணவு பாதை இருக்கு இல்லையா, வாயிலேருந்து மலவாய் தசை வரைக்கும், அதில் உள்ள கழிவு வெளியில் எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் இருந்ததுன்னா அதை எடுத்து வெளியில் வந்து போட்டோம். நார்ச்சத்து. ரைட். இதில் கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளையும் கட்டாயம் இருக்கும். இவங்க 2 பேரும். கொழுப்பு கம்மியாக இருக்கும், கார்போஹைட்ரேட் இருக்கும்.
புரோட்டீன் அரிசியிலையும் இருக்குது. அரிசி அந்த என்னது அரிசியில் தானியங்கள்லாம் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். சரியா? கொழுப்புலாம் அந்த கொட்டை கிட்டையெல்லாம் விதைய இருக்குல்ல, அதில் இருக்கும் கொழுப்பு. கடலையில் இருக்கக்கூடிய கொழுப்பு தான் என்னவா வருது? கடலை எண்ணெயாக கிடைக்கிது. எள்ளில் ட்ரையாக தான் இருக்கும், அரைச்சோம்னா என்ன கிடைக்கும்? நல்லெண்ணெய் கிடைக்கும், எள்ளெண்ணெய். அதில் உள்ள கொழுப்பு தான் அது. சரியா? ரைட். அந்த மாதிரி. அடுத்தது புரோட்டீன் பல்சஸ் அப்படிம்பாங்க, பருப்பு வகைகள். அதில் புரதம் அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த பருப்பெல்லாம் சாப்பிட்டு வளரக்கூடிய விலங்குகள்லாம் சாப்பிட்டோம்னா அதுலேயும் புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். சரியா? விலங்குகள்னால் என்னது? நம்மளை சுற்றியில் உள்ளது எல்லாமே. இன்னொரு மனுஷங்கறியை சாப்பிட்டாலும் அதுவும் என்னது? அதில் புரோட்டீன் இருக்கும். ரைட். அடுத்து தாது உப்புகள், விட்டமின்கள், இதெல்லாம் பழம் காய்கறியில் அதிகமாக இருக்கும். இவங்கெல்லாம் இருப்பாங்க, கம்மியாக இருப்பாங்க. தாது உப்புகள் விட்டமின்கள் எதில் அதிகம்னா பழம் காய்கறியில். அப்போ பழம் அந்தந்த சீசனில் விளையிற பழம்லாம் ஒழுங்காக சாப்பிட்ணும். பித்தம் அதெல்லாம் ஒதுக்கக்கூடாது. நம்ம அந்த சீசனில் நம்ம ஊரில் என்ன விளையுது அதை தான் சாப்பிட்ணும். ஊட்டி கொடைக்கானல் வெளியில் அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாட்டை ஆல்ட்ரு பண்ணணும். அரிசிலாம் குறைச்சிக்கணும் பார்ப்போம். சரியா? அடுத்து தண்ணி, தாகம் எடுத்தால் குடிச்சிக்கணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து தண்ணி கிடைக்கும். கார்போஹைட்ரேட் உடையதில் அதுலேயும் தண்ணி கிடைக்கும். அடுத்தது நார்ச்சத்து, கீரைகளில் அதிகமாக இருக்கும், கீரை காய்கறியில். ரைட். இதெல்லாம். அடுத்தது உயிர் உள்ளது. இப்போ இந்த உயிர் உள்ள பொருள் இருக்குல்லையே, அதை பற்றி படிக்கிறது தான் அந்த உயிரியல். இயற்கையில் 2 பொருள் பார்த்தோமா? உயிர் உள்ளது, உயிரற்றது. இந்த உயிர் உள்ளதை பற்றி படிக்கிறது தான் அது உயிரியல். உயிர் உள்ளதுக்கும் உயிரற்றதுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னாக்கா, உயிரற்ற பொருள் அதை மாதிரியே இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணாது. உயிர் உள்ள பொருள் அதை மாதிரியே இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணும். சார் ஆண்கள்லாம் குழந்தை பெக்குறாங்களா? இல்லையே சார். அப்படி கிடையாது. ஆனால் நான் கிடையாது. நானா யார்? என் உடம்புல இருக்கக்கூடிய செல்லு. ஒரு செல்லு இந்த டைம் கூட என்ன ஆகுது? 2 செல்லாக உடஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ ஒரு செல் அதை மாதிரி இன்னொரு 2 செல் உற்பத்தி பண்ணும். அதான் டெஃபினேஷன் கொடுக்குறாங்க. உயிரற்றது அதை மாதிரி இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணாது. உயிர் உள்ளது அதை மாதிரியே இன்னொரு பொருளை உற்பத்தி பண்ணும். அதை உற்பத்தி பண்ணணுன்னா என்ன வேணும்? அங்கே ப்ராசஸ்லாம் செய்யணும், கெமிக்கல் ப்ராசஸ்லாம். அதுக்கு ஆற்றல் வேணும். அதேமாதிரி இன்னொன்று உற்பத்தி பண்ணால் 2வது விதி என்னது? பொருளை ஆக்கு வலிக்க முடியாது. ஒரு வகையான பொருள் தான் இன்னொரு வகையான பொருளாக மாறும். அதுக்கு என்ன வேணும்? வெளியிலேருந்து பொருள் வேணும், மூலப்பொருள். அதை தான் என்னன்னு சொல்கிறோம்? வெளியிலேருந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு, புது செல்லை உருவாக்குறதுக்கு பொருள் தேவை. அந்த பொருளை தான் என்னென்னு சொல்கிறோம்? உணவு. அந்த உணவில் என்னென்ன இருக்குது? அப்போ ஒழுங்காக சாப்பிட்ணும். ஒழுங்காக சாப்பிட்லாம், மெட்டபாலிசம் ஒழுங்காக வேலை செய்யாது. சரியா? செல்லு பாவம், அது கத்த முடியாமல் பேச முடியாமல் உள்ளே தவிச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். பசி எடுக்கிறப்ப சாப்பிட்ணும், நேரத்துக்கெலாம் இல்லை. நேரன்ற கான்செப்டே இல்லை இயற்கையில். விலங்குலாம் நேரத்துக்காக சாப்பிடுது அப்படிலாங்க. பசிச்சா போய் சாப்பிடும். ஆடு மாடு பசிக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கும். பசி அடங்கிடுச்சுன்னா வந்து படுத்துக்கும் நிழல்ல. திரும்ப பசிக்குது, விடிய காலம் 3 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணும்? போய் அது பாட்டில் மேய ஆரம்பிச்சிடும். அதே தான் நம்மளும், விலங்கு தான் நம்மளும். சார் மனுஷன் சார், நம்ம என்னது பெரிய மனுஷன் மண்ணாங்கட்டி? யார்? நம்ம இயற்கையை படைத்தது தான். நம்மளும் ஒரு விலங்கு தான். இதெல்லாம் இவனுங்களாம் உருவாக்கி விட்டது. இப்போ கார்பரேட் பொருளை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜந்துக்கெல்லாம் மாற்றி வச்சுருக்கிறானுங்க. இயற்கை பொருளை ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறது தான் இயற்கை நம்மளை படைச்சிது. இப்போ கார்பரேட் தயாரிக்கிற பொருளை பயன்படுத்துகிற ஜந்துக்கெல்லாம் மாற்றி வச்சுருக்கானுங்க நம்மளை. விளம்பரங்கள்லாம் காமிச்சு. சரி ரைட்டு, பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். சரி, அடுத்தது இந்த உயிரினங்களுக்கு இல்லையா, அதை 2ஆக பிரிப்பாங்க. உயிர்களை 2ஆக பிரிப்பாங்க. தாவரம், விலங்கு. தாவர செல் எடுத்துக்கும், அதான அடிப்படை. தாவர செல், விலங்கு செல். அப்போ உயிரினங்களை 2ஆக பிரிக்கிறாங்க. தாவரம், விலங்கு, அல்லது தாவர செல், விலங்கு செல். ரெண்டுமே செல்லு தானே சார், உயிர் தானே சார்.
தாவரமும் நம்மளை மாதிரியே உயிர் தான். ஒத்துக்கிறீங்களாம்மா? இல்லையா? தாவரம் நம்மளை மாதிரி உயிர் ஒத்துக்கிறீங்களா? இல்லையா? ஐயோ, தாவரமும் நம்மளை மாதிரியே ஒரு உயிரினம், மறந்துடாதீங்க. எப்படி நம்ம உடம்பு கோடிக்கணக்கான செல்லு சேர்ந்து உருவானதோ அது மாதிரி அந்த மரம் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம உடம்புல என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரியான செல்கள்லாம் சேர்ந்து உருவானது அந்த மரம். அதுக்கு உயிர் இருக்கிறது. உயிர் தான் அது, எல்லா தாவரமே. ஆமாம். அந்த சைவம் சார், ஐயோ விலங்கு கொள்கிறோம் சார், பாவம் சார் அப்படின்னா நீ சோறே திங்கக்கூடாது. சோறு வந்து என்னது? உயிர். அது ஒரு உயிர். எப்படி முட்டை குஞ்சா மாறுதில்ல, அது மாதிரி தான் நெல் வந்துட்டு முட்டை, தாவரத்தோட முட்டை. அது மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா எப்படி இந்த கோழி குஞ்சு பொறிச்சு உயிர் உள்ள கோழி வருதில்ல, அது மாதிரி இங்கே செடி வளரும். புரிஞ்சுதா? ஆமாம். என்ன கார்த்திகேயன், ஏதாவது கேளுங்க, ஏதாவது கேட்கணுங்களா? சரி. அதுவும் கோடிக்கணக்கான செல்லு சேர்ந்தால் தான் ஒரு இலையை பறிக்கிறீங்க, அந்த இலையில் கோடிக்கணக்கான செல்லு சேர்ந்தால் தான் அந்த இலை. லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான செல்லு இருக்கும், லட்சக்கணக்கான செல்லு இருக்கும் ஒரு இலை. அது ஒரு உறுப்பு. எப்படி நான் ஹார்ட்டு சொன்னேன்னா அது மாதிரி அது ஒரு உறுப்பு தாவரத்துக்கு, வேறு அது ஒரு உறுப்பு. சரியா? ரைட். சரி. தாவரம், தாவர செல், விலங்கு செல். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 3 1 2 4 வித்தியாசம் ரெண்டுக்கும். மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம செல்லில் என்ன இருக்கோ விலங்கு செல்லில் அதே தான் தாவர செல்லு இருக்கும். சரியா? விலங்கு செல்லில் இல்லாத ஒன்று தாவர செல்லில் இருக்கும். என்ன சார் அப்படின்னா, இருங்க வந்துடுறேன். பசுங்கணிகம். பச்சையன்னு சொல்லுவோம் இல்லையா, அது பசுங்கணிகம். குளோரோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, பட்டிருப்போம், மறந்துருப்போம். பசுங்கணிகம், பச்சையம். இது பச்சையாக இருக்கும், பச்சையன்னு சொல்லுவாங்க. செல்லுக்குள்ளே இப்போ நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை உறுப்பு இருக்குது? இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருகுடல், இது மாதிரி இருக்கான். கிட்னி, சட்னி எல்லாம் இருக்கா உறுப்புகள்லாம். அதே மாதிரி ஒரு செல்லு, அந்த செல்லு நம்ம கண்ணுக்கு தெரியாது, அந்த செல்லுக்குள்ளே சின்ன சின்ன உறுப்புகள் இருக்குது. அது மாதிரி மொத்தம் ஒரு 14 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும். 13 14. அதில் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ்னால் அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் இது பசுங்கணிகம். இந்த பசுங்கணிகம் எங்கே கிடையாது? விலங்கு செல்லில் கிடையாது. புரிஞ்சுக்கங்க, கொஷினில் ஆன்சர் போட்டுருவீங்க. பின்னாடி வரும் கொஷின் தரேன், அழகாடு. கிடையாது. எதுக்கு கிடையாது? விலங்கு செல்லுக்கு கிடையாது. இது ஒரு முக்கியமான வித்தியாசம். மிச்ச வித்தியாசத்தெல்லாம் அப்புறம் நான் சொல்கிறேன். சரி, இவர் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். உயிர் வாழ்கிறோன்னாக்கா இவர் இருக்கணும். இவர் இருந்தால் தான் எல்லா உயிர்களாலையும் வாழ முடியும். இவர் தான் வந்து என்னது? உணவு உற்பத்தியாளர். கிச்சன், வீட்டுக்கு எப்படி ஒரு உறுப்பு வந்து கிச்சன், அது மாதிரி செல்லுக்குள்ளே கிச்சன் இவர் தான் உணவு உற்பத்தி செய்வார். இந்த பசுங்கணியத்தில் பச்சையாக இருக்கும். இவரோட வேலை என்ன சார் அப்படின்னாக்கா, வேர்லேருந்து தண்ணி மேலே வந்துடும் இலைக்கு. எங்கெல்லாம் பச்சையாக இருக்கோ அங்கே தான் இது நடக்கும். இந்த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கு பேர் உணவு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அந்த பச்சையம் பசுங்கணியத்தில் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் என்னது? உணவு உற்பத்தி. இன்னொரு பேர் ஒளிச்சேர்க்கை. எல்லா உயிர்களுக்கும், அமீபாவாக இருக்கட்டும், நம்ம மனுஷனாக இருக்கட்டும், பெரிய திமிங்கலமாக இருக்கட்டும், பெரிய ஆலமரமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கான உணவு இது தான். சரியா? ஒளிச்சேர்க்கை. ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த பசுங்கணிகத்தில் அதான் செல்லு, அந்த செல்லில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும், இதான் அந்த பசுங்கணிகன்னு வச்சுக்கோங்க. 2 3 கூட இருக்கும் ஒரு செல்லில். அங்கே வேர்லேருந்து உறிஞ்சப்பட்ட தண்ணியெல்லாம் போகும், H2O மாலிகுல் போயிடும். ப்ளஸ் அட்மாஸ்பியர்லேருந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். ஓகேவா? அடுத்தது எடுத்துக்கிட்டு
சூரிய ஒளி வந்து படுது அது மேலே, இலை மேலே தானே படுது. அப்போ சூரிய ஒளி அது தடுக்குது. ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றல் யாருக்கு அழிக்க முடியாது. ஒரு வகையான பொருளை ஆற்றலை இன்னொரு வகையான ஆற்றலாக மாற்ற முடியும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க அங்கே பார்ப்போம். இதை சும்மா காதில் கேட்டுக்கங்க, அங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ சூரிய ஒளி வந்து என்ன ஆகுது, இலை மேலே படுது. பட்டவுடனே என்ன ஆகும், லைட்டு காணாமல் போச்சா, அப்போ என்னவா மாறிடும், ஹீட்டாக மாறிடும். ஒளி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறிடும். மாறினோடனே அந்த வெப்பத்தை வச்சு தான் நம்ம வந்து சமைக்கும். பசங்க நீங்கள் இந்த வேலையை செய்யுது. என்ன சார் சமையல், இந்த கார்பனை தூக்கிட்டு போய் இங்கே ஒட்ட வச்சிரும். இந்த கார்பனை தூக்கிட்டு போய் இங்கே ஒட்ட வச்சிரும். அப்போ இந்த கார்பனை இந்த H2O மாலிகுள்ள ஒட்ட வச்சவர் யாருனாக்கா இந்த வெப்பம், சூரிய ஒளியிலேருந்து கிடைச்சது இல்லையா வெப்பம், அதுதான் இங்கே இருக்குது. ப்ளஸ் O2 ரிலீஸ் ஆகும். கேட்பாங்க உணவு உற்பத்தி எங்கே நடக்குது, பசுங்கணியத்தில். பசுங்கணியம் எங்கே மட்டும் இருக்கும், தாவரத்துக்கிட்ட மட்டும் இருக்கும். உணவு உற்பத்திக்கு இன்னொரு பேர் என்னது, ஒளிச்சேர்க்கை. ஏன் சார் ஒளிச்சேர்க்கை, சூரிய ஒளியிலேருந்து வெப்ப ஆற்றலை பெற்று இந்த கார்பனை H2O கூட சேர்த்து வைக்குது. ப்ளஸ் அவரும் உள்ளே போய் உட்காந்துக்கிறார், யார், அந்த ஹீட்டு. அதனால தான் அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, ஒளிச்சேர்க்கை. சரி ரைட். இதுதான் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட், கார்பனு ஹைட்ரஜன், ஏட்டுன்னு வந்து ஆக்சிஜன் இருக்குது. இதுதான் குளுக்கோஸ். இதான் என்னது, குளுக்கோஸ். குளுக்கோஸ் சொல்கிறாங்களா, இதுதான் சாப்பாடு எல்லா உயிரினங்களுக்கும். இது ஒரிஜினல் ஃபார்ம் C6H12O6. இதுதான் ஒரு கார்போஹைட்ரேட், ஒரு குளுக்கோஸ். எல்லா உயிர்களுக்கும் உணவு இது தான். ப்ளஸ் 6 O2 ரிலீஸ் பண்ணும். இங்கே 6 H2O மாலிகுலு, 6 கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். இதான் உணவு உற்பத்தி. எங்கே நடக்குது, பசுமணியத்தில். எங்கே இருக்குது, தாவரத்துக்குள்ளே ஒரு சின்ன நுண்ணுறுப்பு, அங்கே தான் இந்த வேலை நடக்கும். சரியா. அடுத்து முக்கியமான உறுப்பு மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா ஒவ்வொன்றுமே கேள்வி. சரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியான்ற உறுப்பு இதுவும் ஒரு நுண்ணுறுப்பு. அந்த 13ல் இவர் ஒருத்தர். இவர் தாவர செல்லையும் இருப்பார், விலங்கு செல்லையும் இருப்பார். இங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த பசுங்கணியத்தில் உற்பத்தி ஆச்சுல இந்த கார்போஹைட்ரேட்டு, ஆக்சிஜன், அதை எடுக்கும். இது தாவர செல்லாக இருந்தாலும் விலங்கு செல்லாக இருந்தாலும் பசுங்கணியத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட எது, கார்போஹைட்ரேட். அதை எடுத்துக்கும். ப்ளஸ் O2 ரிலீஸ் பண்ணிச்சா அதை அப்படியே எடுக்கும். தாவர செல்லையும் தான் நடக்கும், விலங்கு செல்லையும் தான் நடக்கும். இதுக்கு பேர் தான் ஒரிஜினல் செரிமானம்னு சொல்லுவாங்க. செரிமானம், சுவாசித்தல் அப்படிம்பாங்க. தாவர செல்லும் சுவாசிக்கும் பொழுது அட்மாஸ்பியர்லேருந்து அந்த பச்சையம் தயாரிச்சதில் கார்போஹைட்ரேட்டும் ஓட்டையும் அது ரெண்டையும் இது வாங்கிக்கும். அதே செல்லில் தாவர செல்லில் பச்சையம் இருக்குது, சரியா, மைட்டோகாண்ட்ரியா இருக்குது. இவர் ரிலீஸ் பண்ண O2 ப்ளஸ் கார்போஹைட்ரேட் ரெண்டையும் இந்த மைட்டோகாண்ட்ரியா வாங்கிக்கும், உள்ளே இழுத்துக்கும். அதே விலங்கு செல்லாக இருந்ததுனாக்கா இது அந்த செல்லுக்குள்ளேயே நடக்கும். அதே விலங்கு செல்லுனாக்கா நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. நம்ம சாப்பிட்றோம்லாம் சாப்பாடு, அரிசி, அதில் தான் என்ன இருக்கும், இது இருக்கும். அட்மாஸ்பியர்லேருந்து ஆக்சிஜன் உறிஞ்சிக்கும் அந்த மாதிரி. சரி பார்ப்போம்னா நிறைய விஷயம் பேசுவோம். எடுத்துக்குவாங்க. எடுத்துகிட்டு எங்கே நடக்குது இது, மைட்டோகாண்ட்ரியாவில். திரும்ப பழைய ப்ராசஸ். இந்த கார்பனை தூக்கிட்டு வந்து இங்கே ஒட்ட வச்சிடும். இப்போ கார்பன் இங்கேருந்து பிரிஞ்சு வந்தாருன்னா அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஹீட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிச்சு இல்லையா ஹீட்டு, சரியா, இதை உள்ளே இழுக்கும். அப்போது திரும்ப கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகிக்கும், ப்ளஸ் H2O மாலிகுல் ரிலீஸ் ஆகும். பசுங்கணியத்தில் என்ன தயாரிக்கப்பட்டதோ அது மைட்டோகாண்ட்ரியா எடுத்துக்கும்.
எடுத்து திரும்ப பசுங்கனியத்துக்கு எல்லாம் என்ன உள்ளே போச்சு, கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O மாலிக்யூல் ரிலீஸ் பண்ணும். திரும்ப இதை யார் எடுத்துக்குவா, பசுங்கனியும் எடுத்துக்கும். திரும்ப என்ன பண்ணும், அதை இதை ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படி சைக்கிள். சரியா? ப்ளஸ் இங்கே ஒளிஞ்சிட்டு இருந்துச்சுல ஹீட்டு, அது ரிலீஸ் ஆகும். நம்ம உடம்புல இப்படி தான் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு, வளிமண்டலத்துலேருந்து உறிஞ்சப்பட்ட ஆக்சிஜனு, இவங்க 2 மைட்டோகாண்ட்ரியா, ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போவாங்க. அவர் என்ன பண்ணுவார், கார்பன் டை ஆக்சைடாகவும் தண்ணியாகவும் மாற்றி விடுவார். ப்ளஸ் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவார். இந்த ஹீட்டை எடுத்துக்கிட்டு தான் நான் சொன்னாலே செல்லுக்குள்ளே இன்னும் நிறையா நுண்ணுறுப்புகள் இருக்குது, அவங்களாம் வேலை செய்வாங்க. இந்த ஹீட்டாக அவர் கொடுக்க மாட்டார். ஏடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிபியாக ஃபார்ம் பண்ணி வெளியில் அனுப்புவார். இதான் செல்லுனாக்கா ஏன் அவ்வளோ தூரம் போகிறோம், இந்த பச்சையத்தில் ப்ராசஸ் நடக்குதுல்ல, என்ன ப்ராசஸ், உணவு உற்பத்தி ப்ராசஸ் நடக்குதுல்ல, அந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கே ஹீட்டு வேணும். அந்த ஹீட்டே என்ன இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஏடிபியாக ப்ரொடியூஸ் பண்ணி அனுப்புவார். அதை இவர் எடுத்துக்கிட்டு வேலை செய்வாங்க. அப்போ செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணுறுப்புகள் எல்லாம் வேலை செய்யணுன்னா வெப்பம் வேணும். அந்த வெப்பம் எப்படி கிடைக்குது, மைட்டோகாண்ட்ரியா எதை கார்போஹைட்ரேட்டையும் ஆக்சிஜனையும் என்ன பண்ணும், வினைவுக்கு ஈடுபடுத்தி அவங்கள உடைக்கும் பொழுது கார்பன் போய் ஓட்டு கூட சேர்ந்துக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு, தண்ணி ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் இந்த கார்பனையும் H2Oயும் ஒட்ட வச்சுருந்த ஹீட்டு ரிலீஸ் ஆகும். அந்த ஹீட்டு தான் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டு. ப்ளஸ் அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நுண்ணுறுப்புகளுக்கும் வேலை செய்கிறதுக்கு வெப்பம் வேணும். அதுவும் அந்த மைட்டோகாண்ட்ரியாவால் உருவாக்கப்பட்ட ஹீட்டு தான் எப்படி உருவாகுது, இந்த ப்ராசஸில். இதுக்கு பேர் தான் செரிமானம், சுவாசித்தல். ஸோ தாவர செல்லாக இருந்தாலும் விலங்கு செல்லாக இருந்தாலும் செரிமானத்தின் பொழுது அல்லது சுவாசித்தலின் பொழுது என்ன வாயு உள்ளெழுத்துக்கும், O2. என்ன வாயு ரிலீஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு. உணவு உற்பத்தி அப்போ தான் தாவரம் எதை எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு H2O மாலிகுல கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு எதை ரிலீஸ் பண்ணும், ஆக்சிஜனையும் கார்போஹைட்ரேட்டையும் ரிலீஸ் பண்ணும். ஒவ்வொரு செகண்ட் இப்போ உணவு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதேமாரி தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் என்ன பண்ணும், உணவை செரிமானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்களால வாழ முடியலாம், செத்து போயிடுவாங்க. ஆனால் டுபாக்கூர் தனமாக என்ன வந்துட்டானுங்க, தாவரம் பகலில் ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும், நைட்டில் கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணணும்னு கதை விட்டு வச்சுருக்காங்க. நைட்டில் மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, பகலில் அந்த ப்ராசஸ் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க, அந்த செல்லெல்லாம் எப்படி உயிர் வாழும்? கொஞ்சம் நேரம் அவங்க மூச்சு அடைச்சி பிடிச்சிட்டா நான் உயிர் வாழ முடியுமா, நம்மளால் செத்து போயிடும். அதேமாதிரி தான் தாவரம் செத்து போயிடும். புரிஞ்சுதா என்னென்னு? ஆமாம், சரி, ரைட். இன்னும் இதில் நிறைய பேசுவோம். கேளுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. கொஷினை புரிஞ்சு போடணும், அது தப்பு, நீங்கள் படித்ததெல்லாம் தப்பு. ஒரு சில தாவரம் நைட்லேயும் ஆக்சிஜனையும் வெளியிடும். சரியா? ஒரு சில தாவரம் வளிமண்டலத்தில் இருக்கு இல்லையா வெப்பம், அதை எடுத்துக்கிட்டே என்ன பண்ணும், உணவு உற்பத்தி செய்யும். அதனால் வேறு கீரை எங்கேயும் இருக்காது, அந்தரத்தில் தொங்க விடுங்க. அந்த சப்பாத்திக்கு அது என்னது, சோத்துக்கத்தாலையெல்லாம் வளருதா, எங்கேருந்து வெப்பம், வீட்டுக்குள்ளே தானே இருக்குது, வெப்பத்தை எங்கேருந்து எடுத்துக்கும், அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்துக்கும். அதனால தான் அது நல்லது, இது இருக்காது அப்படிம்பாங்க. அது நைட்லேயே என்ன பண்ணுது, அட்மாஸ்பியர்லேருந்து ஹீட் எடுத்துகிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால தான் அது நல்லது, வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சதா? ரைட். ஆனால் அந்த வெளியில் இருக்கிற மரங்கள் அதெல்லாம் நைட்டில் ஆக்சிஜனை தூங்க மூஞ்சி மரம்னு சொல்லுவாங்க. அது பகல்லே என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இலையெல்லாம் சுருங்கி இப்படி படுத்துக்கும். அப்போ அது வேலை செய்யலைன்னு அர்த்தம். என்ன வேலை, உணவு உற்பத்தி நடக்கலைன்னு அர்த்தம். ஆனால் செரிமானம் இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும், இல்லைன்னா செத்து போயிடும் எல்லா செல்லும். புரிஞ்சதா? இதுதான் ரியல் சயின்ஸு. நம்ம புரிஞ்சு வச்சுருக்கலாம் காமன் சென்ஸு, உண்மையான அறிவு கிடையாது. ரைட், பாருங்கள். அடுத்தது இதுக்கெல்லாம் பெரிய சண்டை ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஏன்னா அவன் தெரிஞ்சு வச்சு எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்கிறோம். உண்மையாக சொன்னாங்க என்ன பண்ணுறது, சண்டைக்கு வந்துடுவானுங்க. அப்புறம் நெட்டில் தான் போய் போட்டு பாருங்கடான்னு போட்டு பார்த்தாலும் அப்பயும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இல்லை எங்கள் வாத்தியாராக தான் சொல்லி கொடுத்தாரு. ரைட். அதனால் கொஷினை புரிஞ்சு போகணும். தாவரம் கேட்பான், தாவரம் சுவாசித்தலின் பொழுது எந்த வாயுவை எடுத்துக்கொண்டு எந்த வாயுவை வெளியிடுன்னு கேட்பான். எந்த வாயு எடுத்துகிட்டு எந்த வாயு வெளியிடுவோம், ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். நம்மளது மாதிரியே தான். சரியா? ரைட், ஓகே. கார்த்திகேயன் ஓகேவா? ஆமாம், அவ்வளோதாங்க. சரி, இப்போ போகலாமா செல்லுக்குள்ளே? இப்போ 2 நுண்ணுறுப்பு பார்த்துட்டோம்.
தாவரத்துக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுறுப்பு பசுங்கினீங்க, அதோட வேலையை பார்த்தாச்சு. தாவரம் விலங்கு ரெண்டுலேயும் இதுதான் அடிப்படை வேலை. அதுமாதிரி கார்போஹைட்ரேட்டு ஃபார்ம் ஆனால் தான் மற்ற எல்லா வேலையும் நடக்கும். கார்போஹைட்ரேட் இல்லைனாக்கா எந்த வேலையுமே நடக்காது. சரி பார்ப்போம். செல்லோட வகைகள். ப்ரோகேரியாட்டிக் செல்லும்பாங்க. ப்ரோகேரியாட்டிக்னாக்கா ஃபஸ்ட்டில் ஃபார்ம் ஆனது, முதல்ல உயிரினங்க தோன்றுச்சுல அப்போ ஃபார்ம் ஆனது. இன்னும் இருக்காங்க. எடுத்துக்காட்டு வந்து பாக்டீரியா, சைனோ பாக்டீரியாலாம். இப்போது புதுசாக ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? வேலை ப்ராப்பராக நடக்குமா? கொஞ்சம் வளர வளர என்ன ஆகும்? சமையலுக்குன்னு ஒரு சமையல்காரனை போட்டுருவீங்க. கேஷியர்னு ஒரு கேஷியர் டேபிள் போட்டு அவன் அங்கே விட்டு நவர மாட்டான். பணம் வாங்குறது மட்டும்தான் வேலை செய்வான். க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தன் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அட்வான்ஸ்டு. புரிஞ்சுதா? அந்த மாதிரி அது அட்வான்ஸ்டு தான். அது யூகேரியாட்டிக். இங்கே செல் நுண்ணுறுப்புகள்லாம் ப்ராப்பராக தனித்தனியாக இருக்க மாட்டான், அவன் வேலையை செய்ய மாட்டான். இப்போ வச்சுக்கோங்க, ஒரு கையேந்தி பவனுக்கு போங்க, 2 பேர் தான் இருப்பாங்க. 2 பேருமே என்ன பண்ணுவாங்க? எல்லா வேலையும் செய்வாங்க. இட்லி ஊற்றுவாங்க, தோசை ஊற்றுவாங்க, பரிமாறுவாங்க, காசு வாங்குவாங்க, எல்லாமே. அதே பெரிய ஹோட்டல் அடையார் ஆனந்த பவன் போங்க, கேஷியர்னு அவன் வேலையை செஞ்சுட்டு இருப்பான். அது டெவலப்டு ஃபார்ம் ஆஃப் ஹோட்டல். அது மாதிரி டெவலப்டு ஃபார்ம் ஆஃப் செல்லு தான் அது யூகேரியாட்டிக். ஆரம்ப காலத்து முதல்ல உருவானுச்சுல செல்லு ப்ராப்பர் இல்லாமல், அது வந்து என்னது? ப்ரோகேரியாட்டிக். இன்னும் இருக்குது. அந்த செல்லுகளும் இன்னும் இருக்குது. ஒரு செல் உயிரிலாம் நிறையா இருக்குது. எடுத்துக்காட்டு பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா. தாவர செல், விலங்கு செல்னால் பல செல் உயிரிகள். பல செல்கள் ஒன்றா சேர்ந்து வாழ்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாமே அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க. இதுக்கு பேர் என்னது? உள்ளுக்குள்ளே நுண்ணுறுப்புலாம் தெளிவாக தனித்தனியாக இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. நுண்ணுறுப்பு தனியாக இருக்காது, தெரியாது. அதான் சொல்கிறாங்க தாவர செல், விலங்கு செல். செல்லே திசுவாக மாறுது, திசு தான் சேர்ந்து உறுப்பாக மாறும். நிறையா உறுப்புகள்ங்க பாருங்கள். இது ரத்தம், இது வந்துட்டு செரிமான மண்டலமா? ஆமாம், இண்டகமெண்ட்ரி சம்திங். உணவு செரிமானம், நம்ம சாப்பிட்றத உள்ளே இழுக்கணும், அந்த வேலையை செய்கிறவங்க. அதில் இவ்வளோ பேர் இருக்காங்க. இது ஒரு உறுப்பு, இரைப்பை. பெருகுடல் ஒரு உறுப்பு, சிறுகுடல் ஒரு உறுப்பு, லிவர் ஒரு உறுப்பு. இவ்வளோ பேர் இருக்காங்க. இது மாதிரி நிறையா உறுப்பு மண்டலம் சேர்ந்தது தான் அது உயிரினம். ஆர்கானிசம், உயிரினம், உறுப்பு மண்டலங்கள் சேர்ந்தது. இது வந்து செரிமான மண்டலமா, இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், சரியா, கழிவு நீக்க மண்டலம். இதெல்லாம் ஒவ்வொரு மண்டலம். நிறைய மண்டலம் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு. அதேமாதிரி தாவரம் நிறைய செல்லு சேர்ந்தது திசு. நிறைய திசு சேர்ந்தது சூர்யா. அந்த ஃபோன் எடுங்க, ஃபோன் அட்டன் பண்ணுங்க யாருன்னு. அப்புறம் நிறையா திசுக்கள் சேர்ந்த இலை. சரியா, இது உறுப்பு மண்டலம். இது வந்து தண்டு மண்டலம்னு சொல்லுவாங்க. அடுத்து வேறு மண்டலம் இல்லை, அந்த மாதிரி. இது தாவரங்களுக்கு பிரிக்கிறாங்க. செல்லோட சைஸை வச்சு வைரஸ் வந்துட்டு உயிர் உள்ளதுன்னு சொல்ல முடியாது, உயிர் அற்றதுன்னு சொல்ல முடியாது. இவர் ஒரு செல்லுக்குள்ளே போய் உக்காந்துட்டாருன்னா இவருக்கு உயிர் வந்துடும். வெளியில் எங்கெல்லாம் இருந்துச்சுன்னா அவருக்கு உயிர் இருக்காது. வெளியில் அட்மாஸ்பியர்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அப்போ உயிர் இருக்காது. நம்ம உடம்புக்குள்ளே போனாலும் உயிர் வராது. உடம்புக்குள்ளே போயிட்டு ஒரு செல்லை ஓட்டை போட்டு உள்ளே போயிடும். செல்லோட சின்னது வைரஸ். அப்போ தான் அவருக்கு உயிர் வரும். உயிர் வந்தோடனே என்ன பண்ணுவார்? நம்ம செல்லில் இருக்குல்ல சாப்பாடு, அதெல்லாம் எடுத்து இவர் சாப்பிட்டுட்டு இவரோட குட்டி போட ஆரம்பிச்சிடுவார் வரிசையாக. வைரஸ் இருக்கிறதுல சின்ன உயிர் உள்ளதில் சின்னது இவர் தான் வச்சுக்கோங்க. இப்போ ஆனால் உயிர் உள்ளது, உயிரற்றது 2 கேரக்டர் இருக்கும். அடுத்து பாக்டீரியா. இதெல்லாம் ஐஏஎஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. என்னாச்சு? என்ன சொன்னீங்க? சரி. அடுத்து பாக்டீரியா, அதோட பெருசு. இது உயிர் உள்ளது. அடுத்து தாவர செல், பாக்டீரியாவோட பெருசு. இது ப்ரோகேரியாட்டிக், இது யூகேரியாட்டிக். மனித கருமுட்டை தாவர செல்லோட பெருசு. கருமுட்டைனாக்கா அம்மாவோட கருப்பையில் கரு ப்ளஸ் அப்பாவோட விந்து 2 சேர்ந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஃபார்ம் ஆகக்கூடிய முதல்
கரு, முதல் செல் அதுதான். ஒரு செல் உயிரியாக தான் நம்ம ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த செல் தான் நிறையா சேர்ந்து அதை பற்றிலாம் பார்ப்போம். சேர்ந்து ஒரு குட்டி குழந்தையாக வருவோம். அதில் 1,00,000 1 கோடி செல்லு தான் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. வெளியில் அம்மா வயிற்றுலேருந்து வந்தவுடனே சாப்பிட்டு என்ன பண்ணுவோம், அந்த செல்லெல்லாம் 1 கோடிங்கிறது ஒரு 50-60 கோடி செல்லாக ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய ஆளாக வருவோம். சரியா? ஆமாம், அப்படி தான் வளர்ந்து செல் பிரிதலில் வளர்ந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும். சரி, ரைட். அடுத்து தவளை முட்டை. மனித கரு முட்டையோட தவளை முட்டை பெருசு. தண்ணியில் பார்த்தீங்கன்னா தெரியும், தவளை முட்டை போட்டிருக்கும். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, முட்டை போட்டு சின்னதாக ஒரு புழு மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே, கருப்பாக கண்ணுக்கு தெரியும். நம்ம கருமுட்டை கூட தெரியாது கண்ணுக்கு, அது தெரியும். அதோட பெருசு கோழி முட்டை. ஒரு செல் உயிரில் இதோட இது பெருசு. இருக்கிறதுலே பெரிய ஒரு செல் உயிர்னா நெருப்பு கோழி முட்டை இருக்குல்ல, அதான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும். இவ்வளோ பெருசு இருக்கும். நெருப்பு கோழின்னு தான் அந்த ஈமு கோழிலாம் விற்றானுங்களே, 3000 4000 அப்படின்னு விற்று ஊரை ஏமாத்துறானுங்க. இதெல்லாம் அதில் நெருப்பு கோழியில் ஒரு இனம் ஈமுலாம். சரி, இது தாவர செல், விலங்கு செல். தாவர செல் ரிஜிட்டாக இருக்கும், இப்படி. விலங்கு செல் கொலன்னு இருக்கும். அதனால தான் நம்ம உடம்பு தொடுங்க கொலன்னு இருக்கா. ஏன் சார் அப்படின்னாக்கா, இந்த விலங்கு செல் இருக்கு இல்லையா, இதுதான் விலங்கு செல். இதுக்குள்ளே கொலன்னு ஒரு ஜெல்லி இருக்கும். அந்த ஜெல்லிக்குள்ளே தான் எல்லா நுண்ணுறுப்பும் இருக்கும். இருக்கா? எல்லாம் ஒவ்வொரு நுண்ணுறுப்பு. நம்ம உடம்புக்கு எப்படி இருக்குது, ஹார்ட்டு, லிவர் எல்லாம் தனித்தனியாக இருக்கா உள்ள, அது மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கும். இது எல்லாமே ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். சைட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க, கொலன்னு. ஜெல்லி பார்த்துருக்கீங்களே, அந்த குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கள்ல, அந்த ஜெல்லி அது மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த நுண்ணுறுப்புகள்லாம் இருக்கும். அந்த ஜெல்லி மேலே ஒரு கவர், தோல். நம்ம உடம்புக்கு எப்படி தோல் இருக்குது, அது மாதிரி ஒரு தோல் போட்டிருக்கும். அந்த தோலுக்குள்ளே தான் அந்த ஜெல்லி இருக்குது. அந்த ஜெல்லிக்குள்ளே தான் எல்லா நுண்ணுறுப்புகளும் இருக்கும், பதிஞ்சிருக்கும். அந்த தோலை பொத்துக்கிட்டு தான் என்ன ஆகும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உள்ளே போகும். அப்படி சாப்பாடு உள்ளே போகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆஸ்மாசிஸ் அப்படிம்பாங்க. ஆஸ்மாசிஸ். அதேமாரி கழிவு, உள்ளுக்குள்ள கழிவுலாம் என்ன ஆகும், வெளியில் வரும். அந்த தோலை பொத்துக்கிட்டு தான் வெளியில் வரும். கழிவு எங்கே போய் சேரும், நம்ம உடம்புல உள்ள கழிவு ரத்தத்துக்கு போயிடும். நமக்கான சாப்பாடு எங்கே இருக்கும், எல்லா செல்லுக்கான சாப்பாடு ரத்தத்தில் தான் போகும். ரத்தம் தான் கொண்டு போய் இதுக்கு சாப்பாடு உள்ளே வந்து என்ன பண்ணுவோம், அந்த தோலுக்குள்ளே பூந்துட்டு உள்ளே போகும். ரைட். தாவர செல் இதே தான், சேம். ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு பாட்டு, அதுக்குள்ளே நுண்ணுறுப்புகள் இருக்குது. மேலே வந்து என்னது, ஒரு தோல் போத்தி இருக்குது. அந்த தோலுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கும், அதான் செல் சுவர். இது கொலன்னு உருண்டு போகும், ஒரு மாதிரி இருக்கும். இது பக்காவான ஷேப்பில் இருக்கும். செல் சுவர் அப்படின்னு இருக்கும். செல் சுவர் யாருக்கு கிடையாது, விலங்கு செல்லுக்கு கிடையாது. ரைட். இதில் உள்ளுக்குள்ள அதே மாதிரி நுண்ணுறுப்புகள். இங்கே என்னென்னா நுண்ணுறுப்பு இருக்கோ அப்படியே இருக்கும். இந்த பச்சை மட்டும் இங்கே இல்லை பாருங்கள், இந்த பச்சையை மட்டும் இருக்காது. பசுங்கனிங்க இருக்குல்ல, அது மட்டும் இங்கே இருக்காது. அதேமாதிரி செல் சுவர் இங்கே கிடையாது. இதில் தாவர செல்லுக்கு செல் சுவர் இருக்கும். அதனால தான் போய் மரத்தையே செடியே சொல்லுங்கள், ரஃப்பாக இருக்கும் தொட்டோம்னா. அதே உடம்பு தான் நம்ம உடம்பு. தொட்டால் எப்படி இருக்குது, கொலன்னு இருக்கா. ஏன்னா நம்மகிட்ட செல் சுவர் இல்லை. அந்த செல் சுவர் எதாலன்னா செல்லுலோஸ். செல்லுலோஸ்னு எது சார் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் தான் செல்லுலோஸாக மாறும். இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, இந்த கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, இந்த கார்போஹைட்ரேட் தான் அப்பயே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஸ்டார்ச்சாக மாறும், கொழுப்பாக மாறும், புரோட்டீனாக மாறும். செல்லுலோஸு எல்லா பொருளும் கார்போஹைட்ரேட்லேருந்து வந்தது தான். முதல் உயிரினங்களால் உருவாக்கப்பட்ட மிக சிறிய சின்ன பொருள் மாலிகுல், ஆர்கானிக் மாலிகுல்னால் கார்போஹைட்ரேட் தான், குளுக்கோஸ். அதிலிருந்து தான் விட்டமின் ஃபார்ம் ஆகும், புரோட்டீனு, கொழுப்பு, ஃபேட்டு, ஸ்டார்ச்சு எல்லாமே உருவாகும். ஓகேவா கார்த்திகேயன்? ஆமாம், வேணா போய் நெட்டில் போட்டு பாருங்கள். அதேமாதிரி அப்படியே பார்ப்போம்.
செல்லெல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. அவங்க என்ன வேலையை செய்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. நுண்ணுறுப்புலாம் இருக்கும், ஆனால் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, நரம்பு செல் இந்த மாதிரி இருக்கும். நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. நரம்பு செல்லுக்கு பேர் என்னது? நியூரான். கிட்னி செல்லு அதுக்கு பேர் நெஃப்ரான், அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவனோட வேலை வேறு. நுண்ணுறுப்புலாம் ஆனால் ஒன்று தான். அதேமாரி ரத்த சிவப்பணு, ரத்த சகப்பாருக்குள்ள இவர் தான் காரணம். 2-3 செல் இருப்பாங்க ரத்தத்தில், அதெல்லாம் பார்ப்போம். தனித்தனியாக எல்லாத்தையும் பார்த்துருவோம், எல்லாமே தெரியும். அவர் சிகப்பாக இருக்கிறது காரணமே இந்த ரத்த சிவப்பணு இருக்கிறது தான் காரணம். இந்த ரத்த சிவப்பணுவோட வேலை என்னது? ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகிறது எல்லா செல்லுக்கும். அதுமாதிரி எல்லா செல்லில் இருந்தும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு வெளியில் தள்ளணும். அது ரத்த சிவப்பணு தான் காரணம். அதுக்கு யார் சார் காரணம்னாக்கா, அந்த ரத்த சிவப்பணு மேலே ஒரு பிக்மெண்ட் இருக்கும், ஒரு மாலிகுல். அந்த மாலிகுல் எதால் சில ஹீமோக்ளோபின். அந்த ஹீமோக்ளோபின் எதால் ஆணுச்சுன்னா இரும்புனால் ஆனது. பெரஸ் இருக்கு இல்லையா, இரும்பு மினரல், அதனால் ஆனது. அந்த இரும்பு சத்து குறைஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்? அனிமிக்கு வந்துடும். என்னென்னு பார்ப்போம், அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட், அது மாதிரி. அப்புறம் இது வந்துட்டு தசை செல், இது எலும்பு செல் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்கின் வெளியில் இருக்குல்ல, அதோட இது இந்த மாதிரி நரம்பு செல். ஒவ்வொன்றும் அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க, ஷேப் மாறிக்கும் ஒவ்வொரு செல்லும். ஃபஸ்ட்டு அம்மாவோட கருவில் நம்ம ஒரே மாதிரி செல்லு தான் உருவாகும், ஸ்டெம் செல்லுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெம் செல்லு தான் என்ன பண்ணும்? ஹார்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், ஹார்ட் செல்லாக மாறும், அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். அப்புறம் ஒவ்வொரு உறுப்பாக உருவாகும். அப்போ இந்த ஸ்டெம் செல் தான் வேறு செல்லாக மாறி அந்த ஏரியா என்ன வேலை செய்ய போதோ அந்த உறுப்புக்கு தகுந்த மாதிரியான செல்லாக மாறிக்கும். இதெல்லாம் அதுவே செய்யுது, நம்மளாம் எதுவும் செய்யலை, இயற்கை அதுவே செய்ய வச்சுக்குது. சரி, இந்த ஸ்டெம் செல்லை பற்றி அப்புறம் பார்ப்போம். சொல்கிறேன், இங்கே பாருங்க, இதுதான் இது ஒரு தாவர செல்லோட படம். இது 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 பச்சையம் பசுங்கனியம். அடுத்து இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, எல்லாம் நிறைய உறுப்புகள். இது வந்துட்டு ஸ்டோர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க பேரெல்லாம் என்னென்ன, அவங்க என்ன வேலை செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்படி நம்ம உடம்புக்குள்ளே நிறைய உறுப்பு இருக்குது, கண், காது, மூக்கு, லங்ஸு, இதயம், அவங்கவுங்களுக்கும் ஒரு வேலை இருக்குது, அவங்க செய்கிறாங்க அந்த வேலையை. அது மாதிரி ஒரிஜினல் உறுப்பு எங்கே இருக்குது? இவர் தான் ஒரிஜினல் உயிர் உள்ள பொருள். அதுக்குள்ளே நிறையா நுண்ணுறுப்புகள் இருக்குது, அவங்க பேரெல்லாம் என்ன, அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்க போகிறோம். கேள்வி அதுதான் வரும், சரியா? சரி, செல்லோட அமைப்பு. செல்லை வந்து 3 இதில் அடக்கிடலாம். செல் சவ்வு பார்த்தோம் இல்லையா, சைட்டோபிளாசம் கொலன்னு, அது மேலே ஒரு கவர் தோல், இந்த செல் சவ்வு. சைட்டோபிளாசம் சொன்னோம் இல்லையா, அதுக்குள்ளே கொலன்னு ஒரு மெட்டீரியல், அது உட்கரு. உட்கரு அந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே ஒரு இடத்துல இருக்கும். 3 மற்ற உறுப்புகள்லாம் எங்கே இருக்கும்? சைட்டோபிளாசத்தில் தான் இருக்கும், அங்கங்கே இருக்கும். உள்ளே உணவு என்ட்ராகுது, சைட்டோபிளாசத்துக்குள்ளே ட்ராவல் ஆகி ஒவ்வொரு உறுப்புக்காக போகும். எங்கே போகணுமோ அங்கே போயிடும், அவங்க உறிஞ்சி இழுத்துக்குவாங்க. கழிவு எல்லாம் வெளியில் தள்ளுது, எல்லாம் சைட்டோபிளாசத்தில் ட்ராவல் ஆகி வெளியில் வந்து என்னது, செல் சவ்வு வழியாக வெளியேறும். இந்த கான்செப்ட். தாவர செல்லாக இருந்தால் என்ன ஆகும்? செல் சவ்வுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்கும், என்னது? செல் சுவர், செல் வால் இங்கிலீஷில். அவ்வளோதான். அதேமாதிரி உட்கரு வந்து எதில் இருக்காது? ப்ரோகேரியாட்டிக்கில் இருக்காது, இருக்கும் ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. யூகேரியாட்டிக்கில் தான் இருக்கும். 2 வகையான செல். இந்த வார்த்தையெல்லாம் அப்போ தான் வேறு மொழி வார்த்தை வேறு. ஃபஸ்ட்டு கேட்கும்பொழுது ஒரு மாதிரி இருக்கும், போக போக பழகிடும், சரியா? கேட்க கேட்க பழகும். செல் சுவர் தாவர செல்லில் மட்டும் இருக்கும். எது மேலே இருக்கும்? செல் சவ்வுக்கு மேலே இருக்கும். இதுதான் அந்த தாவரத்துக்கு திடமான ஒரு அமைப்பு கொடுக்குது, சரியா? விலங்கு செல்லோட தாவர செல் பெருசு, ரிஜிட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் காற்றுக்கீத்துலாம் அடித்தால் நேராக நிற்கிது. நம்ம உடம்பு தான் ரிஜிட்டாக இருக்குது. எப்படி ரிஜிட்டாக இருக்குது? தாவரம் காற்றுக்கெல்லாம் நிற்கிதா? இந்த செல் வால் இருக்கனால தான், செல் சுவர் இருக்கனால தான். நம்ம விலங்கு செல் தானே செல் சுவரில், அப்புறம் எப்படி நம்ம நிற்கிறோம்? எலும்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னா, இந்த ஜெல்லி மீன் இருக்குல்ல, அது மாதிரி குலன்னு தான் இருக்கும். அப்படியே அதே மாதிரி தான் இருக்கும்.
சரியா? ரைட். அடுத்தது தாவர செல்லில் செல் சவ்வியிற்கு வெளியே இருக்கும். தாவர செல்லுக்கு பாதுகாப்பு உறுதிப்பாட்டிற்கு சட்டமாக இருக்குது. இந்த செல் சுவர் எதால் ஆனது? செல்லுலோஸ்னால் ஆணுச்சு. கார்போஹைட்ரேட் தான் செல்லுலோஸாக மாறும். சரியா? சரி. அதனால தான் கீரை இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னாக்கா பச்சையாக சாப்பிட்டா ஜீரணம் ஆகாது. அதை சாப்பிட்றதுக்குன்னு விலங்கு இருக்குது, அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க சாப்பிட்டு அதை கொழுப்பாக மாற்றி வச்சுருப்பாங்க, அவங்களாம் நம்ம சாப்பிடலாம். சரியா? யார் இலை தலையெல்லாம் சாப்பிடுவாங்க? ஆடு மாடு இதெல்லாம். அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? தாவர உண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நிலை நுகர்வோர் அவர் தான். பார்ப்போம், பின்னாடி வருது பார்ப்போம். அவங்கள சாப்பிடணும், அவங்கள சாப்பிட்லாம். அதோட கழிவு வாங்கி பிடிச்சி விழுந்துன்னுட்டு இருக்கானுங்க முட்டா பயிலுங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு. சாணி சாப்பிட்டா நல்லது, கோமியம் குடித்தா நல்லது அப்படின்னு. எல்லோரும் கோமியம் குடிச்சிருக்கோம் நம்ம எல்லாருமே. நம்ம தானே புண்ணியஸ்தானம். அது தீர்த்தம் கொடுக்குறாங்களா அங்கே புண்ணியஸ்தானம் கிரக பிரவேசத்துக்கெல்லாம் போனால் அது மாட்டு மூத்திரம் தான் அது. ஆமாம்மாவா, பால் ஊற்றுவானுங்க எல்லாம். கேட்டால் கடவுள் பாருங்கள், கடவுள் பேரை சொல்லிவிட்டு அந்த யூரினை சாப்பிட்றதுக்குன்னு பாக்டீரியாலாம் இருக்குது, ஃபங்கஸ்லாம். பாவம் அதோட உணவு இவன் எடுத்து குடிச்சு போடுறானுங்க, வீணாக போனவனுங்க. எனக்கு சொல்கிறது சரி. கேட்டால் கடவுள் புனிதம் ஏண்டா என்ன சொல்கிறது. சரி ரைட். சரி, அது கடந்துட்டு போகுது. அப்புறம் தாவர செல்லுக்கு வடிவம் கொடுக்குறது எல்லாமே அதேமாரி நான் சொன்னேன் இல்லையா, வேர்லேருந்து தண்ணி உறிஞ்சி எங்கே போகணும்? இலை வரைக்கும் போகணும் தண்ணி. அப்போ அது வரைக்கும் ஓட்டம் இருக்கணும்ல. இந்த செல்லுலாம் இருந்துச்சுன்னா எப்படி போகும்? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, இயற்கையே தாவர செல்லில் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் ஒரு ஓட்டை மூலிமா லிங்க் இருக்குது. அந்த ஓட்டைக்கு பேர் என்னது? அந்த லிங்க்குக்கு பேர் பிளாஸ்மோடெஸ்மாட்டா. பிளாஸ்மோடெஸ்மாட்டா கேட்பாங்க. சிறிய துவாரம் மற்ற செல்களுடன் இணைக்க பயன்படுது. அந்த துவாரத்துக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க. எதில்? தாவர செல்லில். சரியா? எது? பிளாஸ்மோடெஸ்மாட்டா. செல் சவ்வு. தாவர செல் இருக்குது, விலங்கு செல் இருக்கும். தாவர செல்லில் ரெண்டாவது அடுக்கு மேலே இருந்து போனோன்னா செல் சுவர் தாண்டி தான் செல் சவ்வுக்கு போகணும். விலங்கு செல்லில் ஃபஸ்ட்டு லேயர் இவர் தான் பாதுகாப்பு. இவர் வழியாக தான் எல்லா ஃபுட்டும் போகும், எல்லா கழிவுகளும் வெளியேறும். அது சொல்கிறாங்க. விலங்கு செல்லை சுற்றி எல்லையாக இருப்பது பிளாஸ்மா சவ்வு அல்லது செல் சவ்வு அப்படின்னு அழைக்கப்படுது. இது ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கும், அது ஃபிக்ஸடாக இருக்கும். செல்லிற்கு பாதுகாப்பு. எப்படி நம்ம உடம்புக்கு ஸ்கின்னு தானே, ஸ்கின்னு ஓட்டையாச்சுன்னா என்ன ஆகும்? புண்ணு, அதுக்கு பேர் தான் புண்ணு. பாக்டீரியா வைரஸ் வெளியே இங்கே நம்மளை சுற்றியில் இருக்குல்ல, அவங்களாம் உள்ளே போய் அவ்வளோதான் நம்மளை ஆளை காலி பண்ணிடுவாங்க. அதனால தான் அடிபட்டு புண்ணு இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்லன்னா காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் ஏன் வருது எல்லாமே கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். அதுக்கு என்னென்ன மாத்திரை சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்துருக்கோம். பார்க்காதாங்க பார்ப்போம். செல்லோட போக்குவரத்துக்கு உதவுது. ஒரு இடத்துல இருந்து உருண்டு இன்னொரு இடத்துக்கு போகும், அதுக்கெல்லாம் இதாங்க செல்லோட கதவு. யார்? செல் சவ்வு. ஆமாவா, இது வழியாக தான் சாப்பாடுக்கு போகலாம் உள்ளே போகணும், அது வழியாக தான் உள்ளே உள்ள கழிவுலாம் வெளியில் வரணும். அடுத்து புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம். புரோட்டோபிளாசம்னா இங்கே பாருங்கள், செல் ஜவ்வு இருக்கா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொலான்னு இருக்கக்கூடியது. அதேமாரி இதுதான் நியூக்ளியஸ், உட்கரு, செல்லோட உட்கரு. அதுக்குள்ளேயும் கொலான்னு இருக்கும். ஸோ உட்கருவில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி பாட்டு, உட்கரு விட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி பாட்டு, இது ரெண்டையும் சேர்த்துனிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? புரோட்டோபிளாசம். உட்கருவுக்குள்ளே இருக்கலையே அந்த ஜெல்லி கொலான்னு, அதுக்குள்ளே தான் அந்த உட்கருவில் உள்ள, அதுக்குள்ளே உட்கருவுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் இருக்கும், குரோமோசோமு அதெல்லாம் இருக்கும். ரைட். அதெல்லாம் அந்த உட்கருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொலான்னு இருக்குல்ல, அந்த ஜெல்லி பாட்டு, அதுக்கு பேர் நியூக்ளியோபிளாசம். உட்கருவை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி கொலான்னு இருக்கு இல்லையா, கொலான்னா எப்படி இருக்கும்? தொட்டு பாருங்கள், நம்ம ஸ்கின்னு, நம்ம உடம்பு எப்படி இருக்குது, அந்த மாதிரி கொலான்னு இருக்கும். அதுக்கு பேர் என்ன? சைட்டோபிளாசம். இது ரெண்டையும் சேர்த்துனீங்க அப்படின்னாக்கா புரோட்டோபிளாசம். புரிஞ்சுதா? உட்கருக்குள்ளே இருக்கக்கூடிய கொலா பாட்டு நியூக்ளியோபிளாசம், நியூக்ளியர்னு சொல்லுவாங்க, நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் நியூக்ளியோபிளாசம். உட்கரு விட்டு வெளியில் இருக்குல்ல கொலான்னு, அது வந்துட்டு சைட்டோபிளாசம்.
ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா புரோட்டோபிளாசம். ஓகேவா? ரைட். அடுத்தது செல்லின் இயக்க பகுதி சைட்டோபிளாசம். செல்லின் நகரும் பகுதி எல்லாமே கொலன்னு தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இது வழியாக தானே இப்போ இந்த உறுப்புலேருந்து இந்த உறுப்புக்கு ஒரு பொருள் ட்ராவல் ஆனால் இதுதான் இந்த சைட்டோபிளாசம் வழியாக தான் அது போகும். இது கொலன்னு நகர்ந்து போச்சுன்னா செல்லு உருண்டு ஓடும். பாக்டீரியாலாம் அப்படி தான் ஓடும். சூடோபோடியாவா போலிக் கால்கள்னு சொல்லுவாங்க. கால் இருக்காது பாக்டீரியாவுக்கு. இதை காலாக மாற்றிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். அதேமாதிரி என்ன பண்ணும், ஏதோ ஒரு அதுக்கான உணவு கிடச்சிருச்சு, அதை என்ன பண்ணால் இப்படி கவர் பண்ணி உள்ளே இழுத்துக்கும். அப்புறம் ஊடுருவி என்ன பண்ணும், செல் வாலில் உள்ளே பூந்து செல் சுவரில் உள்ளே பூந்து செல் ஜவ்வில் உள்ளே பூந்து போயிடும். செல் ஜவ்வு உள்ளடக்கிய அனைத்து பகுதிகளை கொண்ட உட்கருவை தவிர மற்றதெல்லாம் சைட்டோபிளாசம். இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? இதை தவிர இந்த செல் ஜவ்வுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கொலன்னு பார்ட்டும் என்னது, சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசம் கொலன்னு இருக்குல்ல ஜெல்லி மாதிரி, அதுக்கு பேர் சைட்டோசால் அப்படிங்கிறாங்க பேர். இதில் 70% 90% தண்ணி இருக்காமா. இதுக்கு நிறம் கிடையாது. சரியா? இதில் தான் என்ன இருக்குது, மற்ற செல் நுண்ணுறுப்புலாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செல் நுண்ணுறுப்பு இதெல்லாம் சொல்கிறாங்க. எண்டோபிளாச வலைவினல், நுண்குமிழிகள், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை. ரைபோசோம், கோல்கை உறுப்புகள், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், பசுங்கணிகம், இதெல்லாம் நுண்ணுறுப்புகள். இந்த நுண்ணுறுப்புலாம் எங்கே இருக்குது, சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்குது. சைட்டோபிளாசத்தில் எந்தெந்த நுண்ணுறுப்பு இருக்குது, செல்லோட உட்கருவை தவிர மற்ற எல்லாம் சைட்டோபிளாசத்தில் தான் உட்காந்துருக்காங்க. சைட்டோபிளாசம்னா என்னது, அது ஒரு ஜல்லி மாதிரியான பொருள். சரியா? அது வழியாக தான் பொருள் எல்லாம் ட்ராவல் ஆகும். எல்லாம் ஒன்று. பசுங்கணிகம் ஆட்டை மட்டும்தான் இருக்கும், தாவர செல்லில் மட்டும் இருக்கும். என்ன கலரில் இருக்கும், பச்சை கலரில் இருக்கும். அப்போ தாவரத்தில் எங்கே பச்சையாக இருக்கோ அங்கே தான் பசுங்கணிகம் இருக்குது. அங்கே தான் உணவு உற்பத்தி நடக்கும். தண்டு பகுதியெலாம் பச்சையாக இல்லை, அப்போ அங்கே உணவு உற்பத்தி நடக்காது. வேறு பச்சையாக இருக்கா, அப்போ அங்கே என்ன நடக்காது, உணவு உற்பத்தி நடக்காது. அவங்களுக்கான உணவை யார் உற்பத்தி பண்ணி தருவாங்க, இந்த பச்சையாக இருக்கிற செல் இருக்குல்ல, அவங்க தான் உணவு உற்பத்தி பண்ணி கீழே அனுப்பிவிடுவாங்க. வேறு வரைக்கும் போய் அந்த செல்லுக்கெல்லாம் கொடுன்னு அனுப்பிவிடுவாங்க. அதான் படிச்சிருப்பீங்க, ஃப்ளோயம். உணவுப் பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணும், கீழே எடுத்துகிட்டு போகும். சைலம், தண்ணி, மினரல்ஸ் எல்லாம் வேர்லேருந்து மேலே எடுத்துகிட்டு போகும். சைலம் வந்துட்டு ஒன் வே. இந்த ரா மெட்டீரியல் தண்ணி, மினரல்ஸ் எல்லாம் மண்ணிலேருந்து உறிஞ்சணும்ல, அதை எடுத்துகிட்டு வந்து மேலே மட்டும்தான் போகும், கீழே இறங்காது. ஃப்ளோயம் இருக்குல்ல, உணவு மேலேருந்து எடுத்துகிட்டு போகுது, அதை எடுத்துகிட்டு போய் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அப்புறம் அதிகமாக உற்பத்தி பண்ண பொருளை என்ன பண்ணுவாங்க, சேமித்து வச்சுருவாங்க அங்கங்கே ஸ்டார்ச்சாக. இப்போ கேரட் இருக்குல்ல, ஸ்டார்ச்சு தான் அது, வேரில் போய் சேமித்து வச்சுருக்கோம். இப்போ நைட்டில் இலை இருக்குல்ல, மேலே செடி இருக்குல்ல, கேரட்டோட செடி, உணவு உற்பத்தி நடக்காது. அப்போ அதுக்கு என்ன வேணும், உணவு வேணும். அப்போ வேர்லேருந்து என்ன ஆகும், அந்த உணவு மேலே ட்ராவல் ஆகி மேலே வரும். புரிஞ்சதா? அதுக்கான உணவு தான் அது. அதை பிடிங்கிட்டு வந்து நம்ம சாப்பிட்டு போடுறோம். அதுக்கு அது குட்டிக்காக சேமித்து வச்சுருக்கு. கேரட் ஃபுல்லாக என்ன எதால் ஆனது, கார்போஹைட்ரேட்டு தான், ஸ்டார்ச்சாக மாற்றி உள்ளே வச்சுருக்கு. கேரட்டு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் ஸ்டார்ச்சு. சரி. அது மாதிரி தாவர செல்களில் மட்டும் இருக்கும். இவங்களை என்னென்னு சொல்கிறாங்க, உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வண்ணக்கணிகங்கள் 2 வகையில் இருக்காமா. நிறமுள்ள வண்ணக்கணிகம், வெளிர் நிற வண்ணக்கணிகம். வெளிர் நிறம், வெளிர் கணிகம். வண்ணக்கணிகங்கள் தான் என்ன பண்ணுறாங்க, மலர் பூலாம் இருக்குல்ல, கலர் கொடுக்குதுல்ல, அது வண்ணக்கணிகம் தான். பழம் பச்சையாக இருக்கிறது என்னவா மாறிடும், மஞ்சளாக மாறுது. மாம்பழம் மஞ்சளாவோ சிவப்பு கலராகவோ மாறும், அதெல்லாம் வண்ணக்கணிகம் தான். அதேமாதிரி பழம் பழுக்கும் பொழுது பசுங்கணிகங்கள் வண்ணக்கணிகளாக மாறுகின்றன. இது மாங்காய் பழுக்குது, மஞ்சளாக மாறுதா, வண்ணக்கணிகம். பசுங்கணியும் வண்ணக்கணிகமாக மாறுது. ஸ்டார்ச் சர்க்கரையாக மாறும். மாங்காயில் மேலே இருக்குல்ல, மாங்காய் கடிச்சு பாருங்கள், அது ஒரு சுவையாக இருக்கும்.
அரிசி மாதிரியே தான் இருக்கும். நல்லா பச்சரிசி மாங்கான்லாம் கூட சொல்லுவாங்க. அரிசி ஸ்டார்ச் தான், அது மாதிரி இதுவும் ஸ்டார்ச். அரிசியில் தண்ணி இருக்காது, இதில் தண்ணி இருக்காது தான். பழுக்கும் பொழுது என்ன ஆகுனாக்கா ஸ்டார்ச் ஸ்டார்ச் வந்தால் பெரிய மாலிகுல் கார்போஹைட்ரேட்டில் ஒரு 10-15 கார்போஹைட்ரேட் சேர்ந்தது தான் ஸ்டார்ச். அது உடஞ்சி என்ன ஆகும், சுக்ரோஸாக மாறும். அதான் இனிப்பு சுவை. சுக்ரோஸ், டைசேக்ரேட், 2 கார்போஹைட்ரேட் சேர்ந்தது தான் சுக்ரோஸ். நமக்கு இருக்கா, கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம். சுக்ரோஸோட இது என்னது ஃபார்முலா? கரெக்டா? இதுதான் இனிப்பு. சுகர் இருக்குல்ல, அதான் சுக்ரோஸ். சுக்ரோஸ் தான் சுகர்னு பேர் வச்சுருக்கான். ஸ்டார்ச்சோட ஃபார்முலா என்னது? இது ரெண்டு சேர்க்குறான், அதனால தான் இதுக்கு இன்னொரு பேரும் டைசேக்ரேட். 2 கார்போஹைட்ரேட்டு சேர்ந்து சுக்ரோஸ் ஃபார்ம் ஆகும். இதுக்கு இன்னொரு பேர் என்ன? டைசேக்ரேட். கேட்பான், சுகர்னுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன? இதுதான். கார்போஹைட்ரேட்னுடைய கெமிக்கல் ஃபார்முலா இதுதான். சுகரோட இன்னொரு பேர் என்ன? டைசேக்ரேட் சுக்ரோஸ். சரியா? ரைட். இந்த ஃபார்மில் இருந்தால் தான் நமக்கு இனிப்பு சுவை கிடைக்கும். ஸ்டார்ச்சு அது பயங்கரமாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஸ்டார்ச்சோட ஃபார்முலா பார்க்குறீங்களா? கெமிஸ்ட்ரி முடிஞ்சவங்க, முடிக்காதவங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், C6H10O5 × N. என்னென்ன அர்த்தம்? இது ஒரு மாலிகுல். இது மாதிரி வந்துட்டு இது மாதிரி 2 ஃபார்ம் ஆகலாம், 3 சேர்ந்து 1 ஆகிருக்கலாம், 4 சேர்ந்து 10 சேர்ந்து 1 ஆகலாம். அதான் ஸ்டார்ச் × N. அங்கே இருக்குது பாருங்க. அது பாட்டில் லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். பாலிமர் தானே ஸ்டார்ச், பாலிமர்னால் தெரியும் சார். என்ன சார் பாலிமர்? அது பாலிமர் பார்த்துருப்போம், நான் வச்சுக்கோங்க. இதுதான் ஒரு இது. அடுத்தது இன்னொன்று லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். அது பாட்டில் லிங்க் ஆகி போயிட்டே இருக்கும். N 100 கூட ஃபார்ம் ஆகலாம். சரியா? ரைட். பச்சையம் என்னும் நிறமி காணப்படுவதால் தான் அது பச்சையாக இருக்குது. பச்சையம் பசுங்கணியத்துக்கு. அதோட வேலை என்னது? பசுங்கணியத்தோட வேலை உணவு தயாரித்தல். சூரிய ஆற்றலை எடுத்து வேதி ஆற்றலாக மாற்றுது. ஆமாவா? சூரிய ஆற்றல் எடுத்து கார்போஹைட்ரேட்டுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்குது. வேதி வினை தானே நடக்குது, உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. அதான் வேதி ஆற்றல். மைட்டோகாண்ட்ரியில் அப்படியே ரிவர்ஸு. கார்போஹைட்ரேட்டை உடைக்குது, வேதி ஆற்றலை வெப்ப ஆற்றலாக. அந்த வெப்ப ஆற்றல் தான் நம்ம உடம்புல இருக்குது. கேட்பாங்க, நம்ம உணவு செரிக்கும் பொழுது என்ன ஆற்றலாக மாறுது? வேதி ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுது. உணவு உற்பத்தியில் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்ன ஆற்றலாக மாறுது? எங்கே கீர்த்திகாவை காணோம்? ஓ அப்படியா, நேற்றே முடிஞ்சிருச்சுல்ல, இன்றைக்குமா ஸ்பெஷலாக? உணவு உற்பத்தியில் என்ன நடக்குது? ஒளியாற்றல், சூரிய ஒளியாற்றல்னாலும் அது ஒளியாற்றல் வேதி ஆற்றலாக. நடுவில் உள்ளதை சொல்ல வேணாம். வெப்பாற்றலாக மாறி தான் வேதி ஆற்றலாக மாறும். நடுவில் தேவையில்லை, எண்டு டு எண்டு சொன்னால் போதும். ரைட். மைட்டோகாண்ட்ரியா அடுத்தது. தாவர செல்லாக இருந்தாலும் சரி, விலங்கு செல்லாக இருந்தாலும் சரி. இங்கே என்ன பண்ணுவாங்க? இதோட ஷேப்பு குச்சி வடிவம் அல்லது கோல வடிவத்தில் இருக்கும். 2 ஜவ்வினால் ஆனால் நுண்ணுறுப்பு. கவர் மேலே தோல் போட்டு மூடி இருக்குது, 2 தோல் இருக்காமல். இந்த செல் ஆற்றல் மையம். ஏன்னா அங்கே தான் என்ன ஆகுது? கார்போஹைட்ரேட் உடச்சி ஹீட்டு எடுக்கிறாங்க. ஹீட்டு என்ன ஃபார்மில் வரும்? ATP ஃபார்மில். டைரக்ட் சூரிய ஒளி எடுத்துகிட்டு எல்லா உறுப்பும் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. கார்போஹைட்ரேட்டாக மாறினோன்னா மைட்டோகாண்ட்ரியா அந்த கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய வேதி ஆற்றலை எடுத்து ATP அப்படின்ற ஃபார்மில் கொடுப்பாரு. ஆனவுடனே செல்லோட எல்லா நுண்ணுறுப்புக்கும் போகும். அவங்களாம் இதை எடுத்துகிட்டு வேலை செய்வாங்க. அந்த ATPக்கு பேர் ஆற்றல் நாணயம். கேட்பாங்க, ஆற்றல் நாணயம் எனப்படுவது அது ATP. அது பின்னாடி வரும் எங்கேயாவது. ட்ரைபாஸ்பேட்டா இந்த ஃபார்மில் அனுப்பும். இந்த ATP வச்சு தான் எல்லா நுண்ணுறுப்பும் ஃபங்க்ஷன் ஆவாங்க. உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்கள் எல்லா செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய எல்லா ப்ராசஸுக்கும் இவர் தான் எனர்ஜி. வீட்டில் அடுப்பு எரியாமல் சமையல் பண்ண முடியுமா? அடுப்பு எரியுன்னா என்ன வேணும்? கேஸு. அந்த கேஸ் தான் இந்த ATP.
அடுத்தது பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட அதிகமான வேலை செய்யக்கூடியவங்களாம் மைட்டோகாண்ட்ரியா அதிகமாக இருக்கும். ஒரு மைட்டோகாண்ட்ரியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்மளதில் ஆக்டிவான செல் எது அப்படின்னாக்கா தசை செல், அதான் ஓடுறது ஓடியாறதுக்கெலாம். அப்போ ஒவ்வொரு தசை செல்லையும் ஒன்றுக்கு மேற்பட்ட மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். ஏன்னா நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணணும்ல, அப்போ 2-3 பேர் இருப்பாங்க, அதான் சொல்கிறாங்க. அடுத்து கோல்கை உறுப்புகள், கோல்கை உடலம், இந்த அங்கே இருக்குல்ல இதுவும் அதேமாரி ஜவ்வு பையெல்லாம் இருக்காமா, ரைட். சுரப்பி இவரோட வேலை என்னது, முக்கியமான நொதிகளை சுரப்பது. நொதி அப்படின்னாக்கா பெரிய பொருளை சின்னதாக உடைக்கிறது. நம்ம வாயில் எச்சில் இருக்குல்ல, அது ஒரு நொதி தான். அது மாதிரி செல்லுக்குள்ளே நொதிகளை சுரக்கிறது அவரோட வேலை. கோல்கை உறுப்புகள் சுரப்பது. உணவு செரிமானம், செரிமானம் அது பெரிய மலைகளை சின்னதாக உணவுலேருந்து புரதத்தை பிரித்து எடுத்துறது முக்கியமான வேலை. பெரிய மாலிகுலாக இருக்கும், கார்போஹைட்ரேட்டாக சின்னதாக உடைக்கும் புரதத்தை, புரோட்டீனை. நொதி சுரந்து அந்த நொதி மூலியமாக என்ன பண்ணுறது, உணவை வந்து சின்ன சின்னதாக உடைக்கிறது, செரிமானம்னா அதுதான். அடுத்து எண்டோபிளாச வலைப்பின்னல். இவருக்கு நிறைய வேலை இருக்காங்க அவருக்கு. இதில் 2 இருக்குது. இது தட்டையாக குழாய் போன்ற பைகள். இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இது கலர் வேறு மாதிரி இருக்குது. இதுதான் இது பைப் மாதிரி இருக்கா, அது அதில் 2 பார்ட் இருக்குது. சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல், சொரசொரப்பாற்றது. சொரசொரப்பாக இருக்கிறதுல இங்கே பாருங்கள், இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்கா, ரிபோசோம் அல்லது ரைபோசோம்னு சொல்லுவாங்க. அது இந்த அது மேலே இருக்கிறனால சொரசொரப்பாக இருக்குது. சரி, இந்த சொரசொரப்பாக இருக்கக்கூடிய எண்டோபிளாச வலைப்பின்னல் இருக்கு இல்லையா, எண்டோபிளாச வலைப்பின்னல் அவர் வந்துட்டு புரதம் சேர்க்கைக்கு, நம்ம சாப்பிட்றது புரதமாக தான் சாப்பிடுவோம். வயிறு, சிறுகுடல் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பெரிய புரோட்டீனை சின்னதாக உடச்சிடுவாங்க. திரும்ப செல்லுக்குள்ளே போகுது. செல் என்ன பண்ணுது, அந்த சின்ன சின்ன புரோட்டீனோட மாலிகுலாம் எடுத்து பெரிய புரோட்டீனாக கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த வேலையை செய்கிறதில் முக்கியமான ஆள் யார், சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். மற்றும் அது மேலே ஓட்டிகிட்டு இருக்கார் லைபோசோம். இவங்க 2 பேர் தான் புரோட்டீன் சிந்தசிஸை பண்ணுவாங்க. நீங்கள் எந்த புரோட்டீன் நம்ம உடம்புக்குள்ளே அனுப்புனாலும் புரோட்டீனுடைய சின்ன மாலிகுலாக மாற்றி தான் சிறுகுடல் ரத்தத்தில் கொடுக்கும். நம்ம உடம்புக்கு உள்ளே போனோடனே செல்லுக்குள்ளே இது போகும். போனோடனே என்ன பண்ணும், செல்லு அந்த செல்லுக்கு தேவையான புரோட்டீனாக சிந்தசிஸ் பண்ணிக்கும். இப்போ ஆட்டுக்கறி சாப்பிட்றீங்க, ஆட்டுக்கறியில் அந்த செல்லில் ஒரு ஃபார்மில் புரோட்டீன் இருக்கும், நம்ம உடம்பு அப்படியே ஏற்றுக்காது. அதை சின்ன மாலிகுலாக உடச்சி ரத்தத்துக்கு போகும். செல்லுக்குள்ளே போனோடனே நம்ம செல்லு என்ன பண்ணும், என் உடம்புக்கு தேவையான மாதிரி அந்த புரோட்டீனை மாற்றிக்கும், மாற்றி அங்கே ஃபார்ம் பண்ணும். புரிஞ்சதா, ரைட். மற்றும் மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். மேலே வந்துட்டு அந்த ரிபோசோம் இருக்காது. இவர் என்னென்ன சார், கொழுப்பு, ஸ்டீராய்டு இதெல்லாம் தயாரிக்கும். கொழுப்பும் அதேமாரி கொழுப்பாக போகாது நம்ம உடம்புக்குள்ளே. சாப்பிட்றது கொழுப்பு, சிறுகுடலை சின்னதாக உடச்சி அமினோ ஆசிட் சம்திங் அந்த மாதிரி அமினோ ஆசிட் தானே உடச்சி ரத்தத்துக்கு அனுப்புவோம். அந்த அமினோ ஆசிட்லாம் எடுத்து இவர் என்ன பண்ணுவார், மென்மையான ரிபோசோம் இல்லாத மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல் நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட்டாக மாற்றிக்குவார். சரியா, ரைட். அப்புறம் ஸ்டீராய்டு. இந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும்னா நொதி மாதிரி தான் ஸ்டீராய்டும், அதாவது வேகப்படுத்தும் இந்த ப்ராசஸ்லாம். அதுக்கான ஸ்டீராய்டு இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறவர் யார், இந்த மெருதுவான மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னல். அடுத்து ரிபோசோம். இதுக்கு ஆர்என்ஏ இருக்குது. ஆர்என்ஏன்னா என்ன, ஆர்என்ஏ நம்ம செல்லில் விலங்கு செல்லாம் டிஎன்ஏ இருக்கும். எங்கே இருக்கும், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஆமாம், அது மாதிரி இது தாவர செல் விலங்கு. இதில் இந்த ரிபோசோமில் ஆர்என்ஏன்னு ஒரு பார்ட் இருக்குது. ஓகேவா. அடுத்து புரோட்டீன். இவர் யார் கூட இருக்கார், சொரசொரப்பான இவர் எண்டோபிளாச வலைப்பின்னல் இருக்காங்க இல்லையா, அது மேலே உட்காந்துருப்பார். அதில் சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு வேலை. அதேமாரி இவரோட வேலையும் அதே தான், புரோட்டீன். அப்புறம் பாலிபெப்டைடு இதெல்லாம் வந்து சிந்தசிஸ் பண்ணுறது. சிந்தசிஸ் தான் ஒருங்கிணைக்கிறது. அடுத்து பெரிய குமிழ். இது ஒரு வித்தியாசம் தாவர செல்லுக்கு விலங்கு செல்லுக்கும். தாவர செல்லில் இந்த குமிழ் பெருசாக இருக்கும். உள்ள படம் நீங்கள் சின்ன வயசில் வரைஞ்சிருப்பீங்க, இந்த குமிழ் பெருசாக இருக்கும், இவ்வளோ பெருசு. விலங்கு செல்லில் சின்ன சின்னதாக இருக்கும். இதை வரைஞ்சாவது மார்க் வாங்கியிருப்போம் சின்ன வயசில், ஆமாம் தானே. ஆமாம். இவரோட வேலை, இவர் வந்து ஸ்டோர் ஹவுஸ், வேர் ஹவுஸு, ஸ்டோர் ஹவுஸ்.
ஸ்டோர் ஹவுஸில் என்ன இருக்கும்? ஸ்டோர் ரூமில், ஸ்டோர் ஹவுஸில் ஸ்டோர் ரூமு, நமக்கான சேமிப்பு பொருள்லாம் அங்கே இருக்கும். அது மாதிரி எல்லாத்தையும் சேமித்து வைக்கிறார், அதுதான் அவரோட வேலை. கரிம மற்றும் கனிம வேதி மூலக்கூறுகள் மற்றும் நீரை சேமித்து வைக்கிறது. சரியா? செல் உறுப்புகளுக்கு ஆதரவு வழங்கும். ஆதரவு எப்படி சேமித்து வச்சுருக்கோம்? ஏதாவது உறுப்புக்கு ஏதோ ஒன்று தீர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கேருந்து அந்த மாலிகுல் அனுப்பிவிடும். நியூக்ளியஸ் ஆர்டர் போடுறாடி, இந்த செல்லுக்கு இது பத்தலை, இந்த நுண்ணுறுப்புக்கு இது அனுப்பு அப்படின்னா அங்கேருந்து அது வெளியில் அனுப்பும். அப்படியே சைட்டோபிளாசம் வழியாக அந்த நுண்ணுறுப்புக்கு போயிடும். உட்கரு இவர் தான் நமக்கு மூளை மாதிரி, எல்லா வேலையும் இவர் தான் சொல்லுவார். சொல்கிறத வச்சு தான் நாம் ஃபங்க்ஷன் ஆவாங்க. சரியா? நம்ம மூளை நரம்பு வழியாக யாருக்கு ஆர்டர் கொடுப்பாரு? தசைகளுக்கு ஆர்டர் கொடுப்பார். எந்த தசைகளுக்கு? எலும்பு தசை இருக்குல்ல, வரி தசை, அவங்களுக்கு தான் ஆர்டர் கொடுப்பாரு. அது மாதிரி நுண்ணுறுப்புகள் உள்ள ஹார்ட்டு இப்போ வேகமாக பீட் ஆகுன்னு சொல்லு, அதுக்கு ஆர்டர் கொடுக்கும். அது எது மூலியமாக கொடுக்கும்? ஹார்மோன் மூலியமாக கொடுக்கும். உள் உறுப்புகள் இருக்குல்ல, அவங்களாம் வந்துட்டு அனிச்சை செய்யலை, அவங்களாம் ஃபங்க்ஷன் ஆகிக்குவாங்க. அவங்கள ஃபங்க்ஷன் ஸ்லோ பண்ணு, வேகப்படுத்து, இதை சூறா அதை சூறா அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆர்டரை மூளை தான் கொடுப்பாரு. மூளை கீழே ஒன்று இருக்கும், எண்டோக்ரைன் சிஸ்டம், நாளமில்லா சுரப்பிகள், ஒரு 5-6 இருக்காங்க. அவங்களையும் மறைமுகமாக யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? மூளை தான். இப்போ ஹார்ட் பீட் அதிகமாகனா ஒரு ஹார்மோனை சுரந்து விடுவாங்க. அவர் போய் ஹார்ட்டில் போய் ஆர்டர் கொடுப்பாரு, நம்ம ஓடுறான் பாரு, நம்ம நம்மளால் ஓடுறான், அப்போ என்ன பண்ணு, அதிகமாக சுருங்கி விரி, அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் நிறையா இருக்கும் அப்படின்னு ஆர்டர் கொடுக்கும். அந்த மாதிரி நிறையா வேலையை செய்யும் ஹார்மோன். அவங்களும் கம்யூனிகேஷனுக்கு தான். ஹார்மோன் செய்யும் கரங்கந்தானடா பாட்டு வருமா? அதுக்கு மட்டும் கிடையாது. ஹார்மோன் நிறைய விஷயம், பசிக்குது, ஹார்மோன் தான் தூண்டி விடும். அந்த மாதிரி. சரி, ரைட். இவர் அதே மாதிரி செல்லுக்குள்ளே உள்ள எல்லா நுண்ணுறுப்புகளும் அவங்க வேலையை செய்கிறதுக்கு இவர் தான் காரணம். அதே மாதிரி மரபு, நம்ம அப்பா அம்மா மாதிரி இருக்குமா, அவங்களுடைய கேரக்டர்லாம் நம்மகிட்ட இருக்கும். முடி, ஸ்கின்னு கலரு, கண்ணு புருவம் எப்படி இருக்கணும் கொண்டு அதில் தான் இருக்கும். இதில் அந்த நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? எத்தனை ஜோடி குரோமோசோம்மா? 23 தானே? 24ன்னு சொல்லுது அந்த 3 காலையில். 23 தானே? 23 ஜோடி. நம்ம எப்போங்க மோனிகா 24ன்னு சொன்னாங்க. அந்த குரோமோசோமில் தான் நம்ம அப்பா அம்மாவோட கேரக்டர்லாம் அங்கே இருக்கும். அதை தான் நம்ம உடம்புல வெளிப்படும். சரியா? ரைட். சரி, செல்லோட மூளை, செல்லோட கட்டுப்பாட்டு மையம் எல்லாமே அது இவர் தான். உட்கரு தான் செல்லோட உட்கரு. உட்கரு உரை உட்கருவை சூழ்ந்துருக்கும். அதுக்கு ஒரு கவர் இருக்குது. அதுக்கு உள்ள இருக்கிற நியூக்ளியோலஸ் ஜல்லி மாதிரி, அதில் தான் அந்த குரோமோசோம் அந்த உறுப்புகள்லாம் இருக்கும். 1 அல்லது 2 நியூக்ளியோலஸ் இருக்குமா. ப்ளஸ்ஸு குரோமேட்டின் உடலம் இருக்குமா. சரி, இந்த குரோமேட்டின் தான் என்ன ஆகும்? குரோமோசோமாக மாறுமா. இப்போ செல் ஒன்று 2ஆக பிரியுதுன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரோமேட்டின் என்னவாக மாறும் அப்படின்னா, அதே மாதிரி டூப்ளிகேட்டாக 2ஆக உடையும். டூப்ளிகேட் பண்ணும். 23 ஜோடியா, அதே மாதிரி 23 ஜோடி என்ன பண்ணும்? பிரித்து இன்னொன்று ரெடி பண்ணோன்னே இப்போ செல்லு இதுதான் செல்லோட உட்கரு. இது ஃபஸ்ட்டு டூப்ளிகேட் ஆகி 2ஆக பிரிஞ்சிடும். இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா, அந்த மூளை செல் இருந்துல்ல, அதோட நியூக்ளியஸில் என்னென்னலாம் இருந்துச்சோ அதெல்லாம் இங்கே ஃபார்ம் ஆகிக்கும். அதுக்கப்புறம் தான் செல் பிரியும். பிரிஞ்சு இது தனி செல்லாக போயிடும், இது தனி செல்லாக போயிடும். இப்படி ஒவ்வொரு செல்லைனா 2 பிரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, இவரோட வேலை, உட்கருவோட வேலை, எல்லா வேலையும் செல்லில் நடக்கிற எல்லா வேலையும் இவர் தான் கட்டுப்படுத்துவார். உயிர் செயல்களையும் வேதி வினைகளையும் இவர் தான் கட்டுப்படுத்துவார். அடுத்து ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை குரோமோசோம் மூலிமா என்ன பண்ணுறோம்? இப்போ நம்மக்கிட்ட அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, இவ்வளோ பேரோட கேரக்டர் நம்மக்கிட்ட தெரியும், எடுத்துகிட்டு வந்துச்சு. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஜீன், தமிழில் என்ன சொல்லுவாங்க? சரி, அந்த லெசன் இருக்குது, அதில் பார்ப்போம்.
அடுத்து நியூக்ளியஸ் உறை அல்லது உட்கரு உரைன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியஸ் மேலே இருக்குல்ல, உட்கருவோட வாயில் அதுதான் நியூக்ளியஸ் உரை தான். சைட்டோபிளாசத்துலேருந்து எல்லா பொருளும் அந்த உரையை கடந்து தான் உள்ளே போகணும். அதுமாதிரி அதில் உள்ள கழிவுகள் அந்த உரையை கடந்து வெளியிலாம். அதானது உட்கருவோட வாயில், உட்கருவோட கதவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லைசோசோம், தற்கொலை பை. உள்ளுக்குள்ளே தேவையில்லாத பொருளெலாம் நம்ம ஒன்று டீகம்போஸ் பண்ணுவார். வேஸ்டேஜஸ்லாம் இருக்குல்ல, அதை உடைக்கணும். பெரிய மாளிகைலாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் ப்ரோட்டீனியே. செல் அந்த வால் இருக்குல்ல, செல்லோட அந்த மெம்பரேன் ஜவ்வு அதிலேருந்து வெளியில் அதால் உடஞ்சி வர முடியாது. இவர் தான் உடைப்பார். செல்லின் முதன்மையான செரிமான பகுதி. செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலை பை அப்படிம்பாங்க. பெரிய பெரிய மாலிகுல்லாம் இருக்குல்ல, அது யூஸ் இல்லை, அவ்வளோதான், வேஸ்ட் ஆகிடுச்சு. அதை உடச்சி வெளியில் அனுப்பணும். உடைக்கிறவர் தான் இவர். யார்? லைசோசோம். இந்த பாருங்க, இந்த இங்கே இருக்கா, இது இந்த லைசோசோம். இங்கேருந்து எடுத்து பெருசு பண்ணி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து சென்ட்ரியோல். தாவர செல்லே இது இருக்காது, விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும். தாவர செல்லில் மட்டும் இருக்கக்கூடியது எது? எது? பச்சையம். அப்புறம் அதாவது பசுங்கணிகன்னு சொல்லுங்கள். பசுங்கணியத்துக்கு காரணம் பச்சையம், இனிமேல் மாற்றிக்கங்க. பசுங்கணிகம். அப்புறம் செல் சுவர். அப்புறம் 2 தான் தாவரத்துக்கு மட்டும். இது 2ம் விலங்குல இருக்காது. இன்னொரு வித்தியாசம் இருக்குது தாவரத்துக்கு விலங்கு. அது எது? இருக்கும், ஆனால் சைஸில் வேரி ஆகும். குமிழ்கள், நுண்குமிழ்கள் சேமிப்பு இருக்குல்ல, தாவரத்தில் பெருசாக இருக்கும், விலங்குல சின்னதாக இருக்கும். வித்தியாசம். அப்புறம் தாவரத்தில் இல்லாது விலங்கு செல்லில் மட்டும் இருக்கும். எது? சென்ட்ரியோல். இவர் வந்துட்டு செல் பிரிதலுக்கு, இவர் வந்துட்டு அந்த செல்லோட உட்கரு இருக்குல்ல, அதை சுற்றிலாம் அங்கே இருப்பார். இவர் இந்த மாதிரி குச்சி குச்சியாக இருப்பார். இவர் செல் பிரிதல் அப்போது இந்த குரோமோசோம்லாம் பிரிக்கணும்ல உள்ள, அது பிரிஞ்சால் தான் நியூக்ளியஸ் 2ஆக பிரியும். அப்புறம் தான் செல்லு பிரியும். அந்த குரோமோசோமை பிரிக்கிறதுக்காக ஒரு குரோமோசோம் அப்படியே 2ஆக மாறும், அப்படியே வளரும். செடி எப்படி வளருது? ஒரு செடி அப்படியே அந்த ரைட்டு. இந்த மரம், வாழை மரம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒன்று வருதா, தனியாக வந்து அது தனி மரமாக ஆயிரும். அது மாதிரி என்ன குரோமோசோம்லேருந்து என்ன இன்னொரு குரோமோசோம் ஃபார்ம் ஆகும் அப்படியே. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் தனியாக பிரிக்கணும்ல, நம்ம மனுஷன் பிரிச்சுட்டு வந்து வைக்கிறோம். அந்த பிரிக்கிற வேலை யார் செய்கிறா? அந்த சென்ட்ரியோல் செய்வார். விலங்கு செல்லில் மட்டும்தான் இருக்கும், தாவர செல்லில் இருக்காது. ஓகேவா? அது வேறு நடந்துக்கும் போல் இருக்காங்க, தேவையில்லை. ரைட். மட்டுமே உள்ளன செல் பகுப்பின் பொழுது ஆமாம் குழாய் போன்று இருக்கும், அவ்வளோதான். அப்போ ஒரிஜினல் செரிமானம்லாம் எங்கே நடக்குது? ஒன்றும் கிடையாது, உணவு உற்பத்தி. சரியா? கார்போஹைட்ரேட்டை உடைக்கிற இடம் 2. அப்புறம் 2 பேர் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தன் லிப்பிட்ஸு சிந்தசிஸ் பண்ணுவான், அப்புறம் புரோட்டீன் சிந்தசிஸ். சரியா? அப்புறம் அந்த இது நொதிகளை சுரக்கிறது அவன் ஒருத்தன். இவ்வளோதான் வேலை. அப்புறம் தேவையில்லாத மாலிகுல் என்ன பண்ணுவது? உடைக்கிறது, தற்கொலை பை. யார் யார்? இவ்வளோதான். இதில் இருந்து இன்னும் புக்கில் உள்ள ஃபேக்ட்லாம் எடுக்கணும். இது எந்த லெசனில் இருக்குன்னா 6th டேர்ம் 2, 7th டேர்ம் 2 இருக்கும் செல் அப்படின்னு. அதில் உள்ள எல்லா கான்செப்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நீங்கள் தனியாகலாம் எடுத்து படிக்க வேணாம். இதுக்கான கொஸ்டின்ஸ். செல்லில் உட்கருவை தவிர்த்த அனைத்து நுண்ணுறுப்புகளும் காணப்படும் பகுதி அது சைட்டோபிளாசம். உட்கருவை தனி. சைட்டோபிளாசத்துக்குள்ளே தான் உட்கருவும் இருக்குது, ஆனால் தனியாக ஒரு செல் மெம்பரேன், அந்த நியூக்ளியஸ் மெம்பரேனால் தனியாக பிரிக்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது செல்லின் ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. அனுப்புகிறேன், ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து படிச்சுப்பீங்க, அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வராது. காதல் இன்னொரு தடவை கேட்க தான் ஞாபகம் வரும். இதை அனுப்புகிறேன், போய் எழுதுங்க, ஆன்சர் எழுதுங்க. மைட்டோகாண்ட்ரியாவின் வடிவம் கோலம் அல்லது குச்சி வடிவம், நீளமாக இருக்கும். கோல்கை உறுப்புகளின் பணி என்ன? கோல்கை பாடி. நான் சொல்லிட்டு வந்துடுறேன், போய் பார்த்து எழுதுங்க. செல்லின் தற்கொலை பை என அழைக்கப்படுவது. செல்லின் முதன்மையான செரிமான உறுப்பு லைசோசோம். எண்டோபிளாச வலைப்பின்னல் பணிகள் எல்லாம் பார்த்து எழுதுங்க.
ஓகேவா? பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவை பார்த்துட்டு புக்கை பார்த்துட்டு எடுத்து எழுதுங்க. சரியா? ரைட். அப்புறம் டெஸ்ட்டுக்கு அது இது பேசிக்கலாம். இதோட போதும் இன்றைக்கி. இன்னொரு தடவை வீடியோ பார்க்கணும். பார்க்க தான் என்ன ஆகும், பழகும். ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து படிக்கிறவங்களாம் புதுசாக தான் இருக்கும். சயின்ஸ் படிக்காதவங்களாம் +1 +2 சயின்ஸ் படித்தவங்க, டிகிரியில் படித்தவங்க இந்த இது படித்தீங்கன்னாக்கா ஓகே, ரீகால் ஆகும், கான்செப்ட்லாம் ஸ்ட்ராங் ஆகும். சரியா? நான் 10ஆவதோட சயின்ஸ் விட்டேன் சார், திரும்ப பார்க்கணும், கதையாக பார்க்கணும். ஒரு 2-3 தடவை பார்த்துட்டிங்கன்னா போதும் வீடியோவை. அப்புறம் புக் எடுத்து படிங்க, இந்த கொஸ்டினை எழுதுங்க. ரைட்.